திருச்சிற்றம்பலம். ஹர 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 நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுருவானாய் போற்றி. அண்ணாமலை மன்னா போற்றி, கண்ணாரமுத கடலே போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். பிடியதன் கூறு ஊமை கொலமிகு கரியது படி கொடுதனதடி படிபடும் அவரிட கடி கணபதி வர அருளினன் மீது கோடை வடிவினர் பயில் வடி வலம்புரை ஈரையே வலம்புரை ஈரையே. சிவ சிவ என்றில தீவினையாளரு சிவ சிவ என்றிட தீவினை மாறும் சிவ சிவ என்றிட தேவருமாவரு சிவ சிவ என்ன சிவகதிதானே. தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் இன்பதற்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களே. கன்னியாகுமரி அருளாந்திமதி மீனாட்சி கருணை பர்வதவர்தினி கமலை பராசக்தி சிவகாம சுந்தரி காளி உமை பிரமவித்தை கண்ணிகரெல்லா ஞான அபயவரதாமினி கையள் அபிராமி மங்கை தந்த அறவளர்க்கவள் கண்ணருள் செய் காமாட்சி இங்கு என்னையாள் கௌரி ஜ்வாலாமுகி உண்ணாமுலை இலங்கு நீலாயதாட்சி எழு பிரமராமிகை இலங்கு பார்வதி ஆதி எண்ணில்லா நாம ரூப அன்னையாய் காசி முதலாகிய தலத்து விளையாடும் விசாலாட்சியா அண்டகோடிகள் பணி அண்டபூரணி என்னும் அன்னபூரணி அன்னையே அன்னபூரணி அன்னையே. ஊழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆடிமிசை கல்மிதப்பில் அணிந்த பிரானடி போற்றி வாழிய திருநாவலூர் கண்கொண்ட பதம் போற்றி ஊழிமலை திருவாத ஊர திருத்தாள் போற்றி காவாய் கனகத்திரளே போற்றி கையிலை மலையானே போற்றி போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரம். திருச்சிற்றம்பலம். அங்கெங்கனாதபடி எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கக்கூடிய சிவப்பரம்பொருள், அந்த பரம்பொருளினுடைய கருணையினால் நாம் மாதத்திலே செவ்வாய்க்கிழமையும் வியாழக்கிழமையோறும் நம்முடைய சைவ சமய பக்தஜன சபையில் நாம் நிறைய நல்ல விஷயங்களை, ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை, நம்முடைய ஆன்மாக்கள் கடை தேறுவதற்கான வழிகளை எல்லாம் நாம் இங்கிருந்து அறுவடை செய்து கொண்டிருக்கின்றோம். அப்படியாக இந்த ஞானத்தை விளைக்கக்கூடிய அற்புதமான பூமியாக இருக்கக்கூடிய இந்த சபைக்கும் இந்த சபையோருக்கும் இந்த சபையில் குழுமி இருக்கக்கூடிய அடியார் பெருமக்கள் அனைவருக்கும் அடியோருடைய மனமார்ந்த வணக்கங்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினம் நாம் திருவாதிரை என்று சொன்னாலே நமக்கு நினைவுக்கு வருவது களி, திருவாதிரை களி. அதே போல ஆதிரை நாளுக்கு சொந்தக்காரன் யார் என்றால் நடராஜர் பெருமான். அப்பொழுது இந்த நாளினுடைய தலைப்பு என்னவென்றால் ஆதிரை நாள் களியின் சிறப்பும் ஆதிரை நாளின் பெருமையும் என்கின்ற தலைப்புகள் நாம சிந்திக்க உள்ளோம். திருவாதிரை என்கின்ற அந்த நாள் பார்த்தீங்கன்னா ஒரு நட்சத்திரம். திருவாதிரை என்பது நட்சத்திரம். மாசத்துல ஒவ்வொரு நாளும் வரும். ஆனால் இந்த மார்கழி மாதம் வரக்கூடிய இந்த திருவாதிரை நட்சத்திரம், அந்த ஆதிரை நாளுக்கு அவ்வளவு விசேஷம் உண்டு. ஏன் அப்படின்னா இதற்கு பின் பல புராண சிறப்புகள் உள்ளன. நாம கேள்விப்பட்டிருப்போம். நமக்கு தெரியும்
12 திருமுறைகள் என்று. அந்த 12 திருமுறைகள்ல 9வது திருமுறையில் நம்முடைய சேந்தனாரினுடைய பாடல்களும் வருகின்றன. அதிலே குறிப்பிடத்தக்க விதமாக திருப்பல்லாண்டு. இந்த திருப்பல்லாண்டு எப்படி உருவாகியது என்று நாம் கேள்வி கேட்டால் அதற்கு பின் ஒரு பெரிய அற்புத சரித்திரமே உண்டு. சரி, இந்த சேந்தனார் என்பவர் யார்? சேந்தனார் என்பவர் யார்? அவர் எங்கு பிறந்தார்? அவர் எங்கு தன்னுடைய ஆன்மீக வாழ்க்கையை தொடங்கினார் என்று நாம் ஆராய்ந்து பார்த்தோமே என்றால், சேந்தன் என்கின்றதாகிய அந்த சொல்லுக்கு அதிபதி யார் என்றால் முருகக் கடவுள். சேந்தன் என்றால் முருகன் என்று பொருள். அப்பொழுது ஏதோ முருகப்பெருமானினுடைய ஆலயத்திற்கு தொடர்புடைய ஏதோ ஒரு ஊரில் நம்முடைய சேந்தனார் பிறந்திருக்கிறார். எந்த இடமா இருக்கும் அப்படின்னா, நமக்கு திருக்கடையூர் நமக்கு தெரியும். நம்ம சிதம்பரத்துல ஒரு மணி நேரம் நம்ம பயணம் பண்ணோம்னா திருக்கடையூர் வரும். நம்ம எல்லாருக்குமே தெரியும், காலசம்ஹார மூர்த்தி அருளக்கூடிய தலம், அட்ட வீரட்டான தலம். அபிராம பட்டருக்காக அன்னை அபிராமி, அதாவது அமாவாசையை பௌர்ணமியாக மாற்றிய அந்த அற்புத நிகழ்வு எல்லாம் நடந்த அந்த அற்புதமான ஊர், நம்முடைய ஆயுளை விருத்தி செய்யக்கூடிய தலம். அந்த அற்புதமான திருக்கடையூருக்கு அருகிலே இருக்கக்கூடியது. அங்கிருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற திரு இடைக்கழி என்கின்றதாகிய ஒரு முருகப்பெருமானினுடைய ஆலயம். இன்னைக்கு நாம திருவிடைக்கழி முருகப்பெருமான் ஆலயம் என்று சொல்கிறோம். ஆனால் அது ஆதியில் சிவபெருமானினுடைய ஆலயம். இன்னைக்கும் நீங்க திருவிடைக்கழிக்கு போனீங்கன்னா அங்க மூலஸ்தானத்தில் 2 பேர் இருப்பாங்க. சுவாமி பெயர் பாபநாசர். அதே போல முருகப்பெருமான் அங்க இடைக்கடிநாதராக, திருவிடைக்கடிநாதராக முருகப்பெருமான் அங்க குருசாமிக்கிறார். அந்த திரு இடைக்கழி ஊருக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு ஊர் தான் திருக்குடவூர் என்கின்றதாகிய ஒரு சிற்றூர். இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்க திருவிடைக்கழிக்கு போனீங்கன்னா 2 பக்கமும் வயல்வெளிகள் சூழ்ந்த ஒரு அற்புதமான ஒரு கிராமம். கண்ணுக்கெல்லாம் அப்படியே விருந்தளிக்கிற மாதிரி இருக்கும் அந்த இடங்கள். அப்ப நினைச்சு பாருங்க, சேந்தனார் வாழ்ந்த காலம்லாம் பட்டினத்தார் வாழ்ந்த காலம். பட்டினத்தாரே 2 பட்டினத்தார் இருக்கிறாங்க. நான் சொல்லக்கூடிய பட்டினத்தார் பார்த்தீங்கன்னா 10ஆம் நூற்றாண்டின் இறுதியிலும் 11ஆம் நூற்றாண்டின் முதல் பகுதியிலும் வாழ்ந்த பட்டினத்து பிள்ளையார், பட்டினத்து ஞானிகள் என்றெல்லாம் நம்ம சொல்றோமே, அது போல. அப்போ நினைச்சு பாருங்க, அந்த காலத்துல எவ்வளவு ஒரு செழுமையான ஒரு ஊராக. அப்பேற்பட்ட அந்த திருக்குடவூரில் பிறக்கிறார். யாரு? சேந்தனார் பிறக்கிறார். இப்போ அந்த காலத்துல முருகப்பெருமானினுடைய வழிபாடு தொன்று தொட்டு வரக்கூடிய ஒரு வழிபாடு, சங்க காலம் தொட்டு வரக்கூடிய ஒரு வழிபாடு. அப்போ அந்த குழந்தைக்கு அவர் தம் பெற்றோர்களிட்ட பெயர் சேந்தன் என்கின்றதாகி அந்த பெயர். சேந்தன்னா முருகனை குறிக்கக்கூடிய இந்த சொல். செக்கச்செவேல் என்று இருக்கக்கூடிய அந்த நிறத்தில் முருகப்பெருமான் செவ்வை பரமன் என்று அவனுக்கு ஒரு பெயர் உண்டு. செக்கச்செவேல் இருப்பான். எப்படி சிவபெருமான் அண்ணாமலையில அக்னி குழம்பாக இருக்கின்றாரோ, அதே போல சிவபெருமானுடைய நெற்றிக் கண்ணிலிருந்து வந்ததனால் அந்த முருகப்பெருமானும் செக்கச்செவேல். அதனாலதான் முருகப்பெருமானுக்கு பெயர் செவ்வேள் பரமன், செவ்வேள் பரமன், சேந்தன் என்றெல்லாம் பெயர் வந்தது. ஆக அந்த பெயரினை இவருக்கு சூட்டுகிறார்கள். அவர் எந்த குடியில் பிறக்கிறார் என்றால் ஆதிக்குடி என சொல்லக்கூடிய அந்த பறையர் குடியிலே பிறக்கிறார் சேந்தன். இப்ப அந்த காலத்துல உங்களுக்கு தெரியும், அவர்களுடைய தொழில் உழவு தொழில், அவர்கள் களி உணவை உண்டு வாழக்கூடிய அந்த வாழ்வு. அப்படி இருந்தாலும் கூட சிறு வயதிலேயே அவருக்கு அந்த ஞான பாதைக்கான அந்த வழித்தடம் அவருக்கு அமைந்திருக்கிறது. சிறுவரையிலேயே கல்வி கேள்வி இவைகள் எல்லாம் அவர் தேர்ச்சி பெறுகிறார். ஞான நூல்களை எல்லாம் படிக்கிறார். அப்பொழுது அதாவது விளையும் பயிர் முளையிலேயே தெரியும் என்பது போல ஒரு குழந்தை பிற்காலத்தில் இது இவ்வளவு பெரிய ஆளா வரும் அப்படின்றத அந்த முளையிலேயே தெரியும். ஒரு பயிர் முளை விடும்போது தெரிந்துவிடும் அது எப்படி வரும் என்று. நல்ல ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்காட்டு நம்ம சொன்னோம்னா, நம்ம வள்ளலார் சுவாமி, வள்ளலார் பெருமான், இந்த தர்மமிகு சென்னைன்னு சொன்ன வள்ளலார் பெருமான் இந்த இடத்துல குழந்தையா வளர்ந்தவர். இந்த இடத்துல குழந்தையா வளர்ந்தவர் சிதம்பரத்துக்கு 5 மாத குழந்தையாக அவருடைய தாயகத்தை எடுத்து செல்லும் பொழுது அங்கிருந்து அர்ச்சகர் பார்த்து சொல்லிட்டாரா, இந்த குழந்தை பிற்காலத்தில் பெரிய ஞானியாக வரும் என்று. அப்போ பெரியவர்கள் சொன்னது உண்மைதானே. விளையும் பயிர்
முளையிலேயே தெரியும் என்பது போல சேந்தனார் ஒரு காலத்தில் ஒரு பெரிய ஞானியாக வரப்போகிறார் என்பது அனைவருக்கும் தெரியும். இருந்தாலும் நம்மளோட பெற்றவங்க அவ்வளவு சீக்கிரம் விட்டுற மாட்டாங்க. அவர் என்னவே ஞான வாழ்க்கையில் அவருக்கு தாகம் இருந்தாலும் அந்த இல்லற கடமை என்பது அவசியம். அதனால் ஒரு நல்ல பெண்ணை அவருக்கு திருமணம் செய்து முடிக்கிறார்கள். அதன் பயனாக அவர்களுக்கு ஒரு ஆண் குழந்தையும் பிறகு அதன் பயனாக ஆண் குழந்தையும் ஒரு குழந்தை பிறகு. சரி, இப்படியாக அவர் தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கிறார். நான் ஏற்கனவே சொன்னது போல கல்வி கேள்விகளில் நல்ல வல்லவராக இருந்ததனால் இப்ப நான் சொன்ன பார்த்தீங்கன்னா பட்டினத்து சுவாமிகள், அதாவது ஞானி, அந்த பட்டினத்து சுவாமிகள் அவர் முதல்ல அவர் எப்படி அவர் அழைக்கப்பட்டார் என்றால் திருவெண்காடர் என்று அழைக்கப்பட்டார். பட்டினத்தாரினுடைய இயற்பெயர் திருவெண்காடர். இன்னைக்கு கூட நம்ம திருவெண்காட்டுக்கு போனோம்னா ஸ்வேதாரண்யேஸ்வரர் இருக்கிறார், திரு வெண்காட்டப்பர் இருக்கிறார். அவரினுடைய பெயரை பட்டினத்து சுவாமிகளுக்கு அவருடைய தாய் தந்தையர் சூட்டினார்கள். பிறகுதான் அவர் துறவியா ஆன பிறகுதான் அவரை நாம் பட்டினத்தார் என்று அழைக்கிறோம். அப்படியாக பட்டினத்தாரினுடைய இந்த திரு வெண்காடரினுடைய அப்பவே அவர் நவகோடி நாயகர். அவர்களா வாணிபம் செய்தவர்கள். அவங்களுக்கு செல்வத்துக்கும் பொண்ணுக்கும் பொருளுக்கும் பஞ்சமே கிடையாது. ஏனென்றால் கடல் கடந்து வாணிபம் செய்தவர்கள். இப்படியாக அந்த திருவெண்காடர் கிட்ட நம்முடைய சேந்தனார் கணக்கு பிள்ளையா இருக்கிறார். கணக்கு பிள்ளையாக இருந்து ஒரு சத்தியத்தோடும் தர்மத்தோடும் தன்னுடைய முதலாளிக்கு விசுவாசி என்று சொல்ல அவ்வளவு எளிதில் முதலாளிகள் ஒரு நபரை இந்த கணக்கு பிள்ளைய வச்சுக்க மாட்டாங்க. அப்போ அதற்கு அவர் எந்த அளவுக்கு தகுதியா இருக்கணும் அப்படின்றத பார்த்து தான் வைப்பாங்க. அப்போ அந்த சேந்தனாரினுடைய வாய்மை, அந்த வாய்மை குணம், அந்த தர்மம், அவர் அந்த தர்மத்தின் வழி வாழ்ந்த அந்த நிலையெல்லாம் கண்டுணர்ந்த அந்த திருவெண்காடர் அவரை தன்னுடைய கணக்கு பிள்ளையா வச்சிருக்கார். இப்படியாக சேந்தனாரினுடைய வாழ்க்கை ஓடிக்கொண்டே இருக்கின்றது. இங்கதான் ஒரு வாழ்க்கையினுடைய ஒரு டேர்னிங் பாயிண்ட். அவ்வளவு எளிதில் மனிதன் ஞானி ஆகிவிட முடியாது. அவ்வளவு எளிதில் ஒரு இல்லறத்தான் அவ்வளவு எளிதில் ஞானி ஆகிவிட முடியாது. எங்கோ ஒரு இடத்துல ஒரு அடி விடும், அது வினையினுடைய கூட்டு. எங்கோ ஒரு இடத்துல ஒரு அடி விடும், அந்த அடியின் வழிதான் ஒரு மனிதனை ஞானியாக திசை திருப்புகின்றது. இப்படியாக உங்களுக்கே தெரியும், நான் பட்டினத்தாரன் சொன்ன திருவெண்காடர் சொன்ன அவர் நவகோடி நாயகர். அப்போ சேந்தனார் அவர்கிட்ட வேலை செய்யறாருன்னா காசுக்கோ பணத்துக்கோ எதுக்குமே பஞ்சம் கிடையாது, உணவுக்கு எதுக்குமே பஞ்சம் கிடையாது. வாழ்க்கை நல்லா போய்கிட்டே இருக்கு. இப்ப கூட நம்ம பார்க்கிறோம், முதலாளி நல்லா இருந்தாதான் தொழிலாளி நல்லா இருக்க முடியும். முதலாளிக்கு ஏதாவது சரிவு ஏற்பட்டிருக்கிறது என்றால் தொழிலாளி எப்படி பிழைக்க முடியும்? ஆமாவா இல்லைங்களா? முதலாளிக்கு நஷ்டம் ஏற்பட்ட தொழிலாளியை அனுப்பிடுவாங்க. அப்போ அந்த கூலி வேலை செய்யக்கூடிய இந்த தொழிலாளிக்கு என்ன மிஞ்சும்? ஒண்ணுமே கிடையாது. இப்படியாக திருவெண்காடர் ஞானம் வாய்க்கப்பட்டு, அதாவது திருவிடை மருதூர்ல இருக்கக்கூடிய சிவபெருமானே மருதவாணராக அவருக்கு குழந்தையாக அவருக்கு ஞானத்தை புகுத்துகிறார். ஆமாவா இல்லைங்களா? காதற்ற ஊசியும் வாராது கான் கடைவழிக்கே என்கின்றதாகிய அந்த வாசகத்தை பார்த்த மாத்திரத்திலேயே திருவெண்காடர் எல்லாத்தையும் உதறுகிறார். கட்டிய மனைவி உதறுகிறார், பெற்ற தாயை உதறுகிறார், கூட பிறந்த சகோதரியை உதறுகிறார், எல்லாரையும் உதறுகிறார். தான் சம்பாதித்த அத்தனை சொத்துக்கள் மலை போல இருக்கும், மலை போல் இருக்கக்கூடிய செல்வங்களை எல்லாம் விட்டுறார். இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இப்படியாக திருவெண்காடர் பட்டினத்தாராக மாறக்கூடிய அந்த வேலையில் தான் என்ன பண்ண முடியும்? சேந்தனாரால என்ன பண்ண முடியும்? தன்னுடைய முதலாளி துறவியா மாறிட்டார். இதன் பிறகு அவருக்கு யாரும் காசு கொடுக்க போறது கிடையாது, சம்பளம் கொடுக்க போறது கிடையாது. ஆனால் தன்னுடைய முதலாளி ஒரு கட்டளை இட்டார், சேந்தா உன்னுடைய வாய்மையினுடைய திறத்தை உணர்ந்த யாம் உமக்கு ஒரு பணியை கொடுக்கின்றோம். எனது உமக்கு ஒரு பணியை கொடுக்கின்றோம். அது என்ன பணி தெரியுமா? உயர்ந்த பணி. நான் ஈட்டிய இந்த செல்வங்களை எல்லாம் உன்கிட்ட ஒப்படைக்கிறேன். ஏன்னா எனக்கு தெரியும் நீ வாய்மையானவன் என்று, நீ தர்மவான் என்று. அதனால் நீ என்ன செய்ய வேண்டும் என்றால், இந்த செல்வங்களை எல்லாம் கொண்டு எல்லாருக்கும் தான தர்மங்களை செய்ய வேண்டும், பசியோடு வருபவர்களுக்கு அன்னதானம் செய்ய வேண்டும்,
இப்படியாக கட்டளை இட்டுட்டு எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு அவரு தல யாத்திரைக்கு புறப்பட்டார். சரி, முதலாளி சொன்ன வார்த்தையை தப்ப முடியுமா? தவற முடியுமா? சேந்தனார் என்ன பண்றாரு? முதலாளி கொடுத்த அத்துணை செல்வங்களையும் என்ன பண்றாரு? தான தர்மத்திற்காகவே செலவழித்தார். ஏற்கனவே நாம பட்டினத்தாருடைய வாழ்க்கை வரலாறுல பார்த்துருக்கோம். சுவாமிகளுடைய சொந்த அக்காளே அவருக்கு விடம் வைத்து அவரை கொள்ள வேண்டும் என்று நினைத்தார். இவ்வளவு பெரிய செல்வந்தராக இருந்தவர் திடீர்னு கௌபீனை கட்டிட்டு தெருமனையில போய் உட்கார்ந்து இருக்கிறாரு. இது எவ்வளவு ஒரு அவமானம்! அவருடைய அக்காளுக்கு வந்து அந்த ஒரு எண்ணம், கூட பிறந்த தம்பியாவே இருந்தாலும் சரி தீர்த்து கட்டிடணும்னு விஷம் கலந்து அப்பத்தை வைக்கிறார். ஞானியாச்சே, அவங்களுக்கு தெரியாத முக்காலத்தையும் உணர்ந்தவர்கள் தான் ஞானிகள். அதுல என்ன கலந்துருக்குதுக்கா, இன்னும் கலந்துருக்கா, விஷம் கலந்துருக்கா அது தெரியும். எடுத்து என்ன பண்றாரு? கூரை மேல வீசுகிறார். ஓட்டப்பம் வீட்டை சுடும். அந்த ஓட்டப்பம் வீட்டை சுடும். வீடு அப்படியே பத்திக்கிட்டு எரியுது. அக்காளுக்கு தெரிஞ்சு விட்டது, ஆகா நம்ம ஏதோ தவறு பண்ணிட்டோம். நம்ம தம்பி சாதாரணமான தம்பி கிடையாது, நவகோடி நாயகன் கிடையாது, அவன் முற்றுந்திருந்த முனிவனாகி விட்டான் என்று. இப்படியாக இந்த திருவெண்காடு சொல்லக்கூடிய பட்டினத்தாருடைய சொந்தங்கள்லாம் சேந்தனார் மேல கம்ப்ளைண்ட் பண்றாங்க. சேந்தனார் மேல ஒரு புகார் தெரிவிக்கிறார். தன்னுடைய சொந்தமாக இருக்கக்கூடிய அந்த பட்டினத்தார் சேர்த்த அத்தனை பொருள்களையும் சேந்தனார் வந்து எடுத்துக்கிட்டாரு. அவர் தான் செய்யக்கூடிய வழியிலே எல்லா வேலைகளும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய அந்த ஊரினுடைய தலைவன் மன்னன் கிட்ட ஒரு புகாரை தெரிவிக்கிறாங்க. இப்போ மன்னன் வந்து அந்த காலத்துலதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில மன்னர்கள் என்ன பண்ணுவாங்க, விஷயம் என்னதுன்றதெல்லாம் ஆராயலாம் மாட்டாங்க. அவருக்கு அப்படியே என்ன பண்றாங்க, கை விட்டு அவரை சிறையில் அடைக்கிறார்கள். யார? சேந்தனார சிறையில் அடைக்கிறார். கை விலங்கிட்டு சிறையில் அடைக்கிறார். இங்கதான் வந்து ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட். அப்போ சேந்தனாரினுடைய மனைவியும் அவர் தன் பிள்ளையும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஏனென்றால் வீட்டுல தலைவலி இல்லைன்னா அவர்கள் எப்படி சாப்பிடுவது, அவர்கள் எப்படி தன்னுடைய வாழ்க்கையை நடத்துவது என்கின்ற கேள்வி எழுதுகிறதா. அப்பொழுது அந்த ஊருக்கு பக்கத்துல கொஞ்சம் தொலைவில் நாங்கூர் என்கின்றதாகிய ஒரு ஊர் இருக்கு. அந்த நாங்கூர்ல போய் சென்று நம்முடைய சேந்தனாரினுடைய மனைவியும் அவர் தம் பிள்ளையும் ஏதோ ஒரு வாழ்க்கையை, ஏதோ ஒரு சின்ன சின்ன வேலைகளை செய்து கொண்டு அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். சில காலம் கழித்து பட்டினத்தார் எல்லா இடத்தையும் சுத்திட்டு வந்து திரும்பவும் அதே திருவெண்காட்டுக்கு வர. திருவெண்காட்டுக்கு பட்டினத்தார் வந்த அந்த செய்தியை சேந்தனாருடைய மனைவி அறிகிறார். அப்பொழுது அவங்களுக்கு ஒரு கேள்வி எழுது, இவரால் தானே நம்முடைய கணவருக்கு வந்து இந்த ஒரு பெரிய அவப்பெயர் ஏற்பட்டிருக்கிறது, நாம இந்த பட்டினத்தார்கிட்டயே போய் சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பட்டினத்தாரை தேடி சென்று அவர்கள் முறையிடுகிறார்கள். சுவாமி, நீங்கள் சொன்னது போல என்னுடைய கணவர் தாங்கள் ஈட்டிய அந்த செல்வங்களை எல்லாம் தானம், தர்மம், அன்னதானம் இப்படியாக அறச்செயல்களை எல்லாம் தான் செய்தார். ஆனால் உங்களுடைய உறவினர்களோ என்னுடைய கணவர் உங்களுடைய செல்வங்களை எல்லாம் அபகரித்து விட்டார் என்று மன்னனிடம் சென்று கோல் செய்து விட்டார். இதற்கு நீங்க தான் வழிகாட்டணும் அப்படின்னு சொல்லி அவர்கள் மன்றாடுகிறார்கள். ஞானியருடைய உள்ளம் எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை உள்ளங்கள். இப்போ ஒரு குழந்தை முன்னாடி ஒரு பெண்ணோ ஒரு தாயோ ஒரு தந்தையோ அழுத குழந்தையும் அழும். அந்த குழந்தை முன்னாடி தாயோ தந்தையோ யாரும் சிரிச்சா அதுவும் சிரிக்கும். ஒரு குழந்தை முன்னாடி ஒரு தாயோ தந்தையோ யார் விளையாடினாலும் அந்த குழந்தைய விளையாடும். இதுதான் குழந்தைகளுடைய. ஞானியர்களும் குழந்தைகள் போன்றவர்கள் தான். ஞானியர்களும் குழந்தைகள் போன்றவர்கள். இப்படி சேந்தனினுடைய மனைவி சொன்னதை கேட்ட பட்டினத்தாரால் பொறுக்க முடியல. ஐயோ, நம்முடைய தொழிலாளி அதுவும் வாய்மையானவன், தர்மவான், சத்தியமானவன், தன்னுடைய சொல்லை கேட்டு அந்த அறச்செயல்களை செய்த என்னுடைய தொழிலாளிக்காக இப்படி ஒரு நிலைமை, இதை நான் விடமாட்டேன்னு சொல்லிட்டு அவர் மன்னன் கிட்டதான் போய் சண்டைலாம் போடலைங்க. மன்னன் கிட்ட போய் சண்டை போடலை. ஞானியர்களுக்கு யாருக்கிட்டையும் போய் நிற்கணும், தலை வணங்கணும்னு அவசியமே கிடையாது. பட்டினத்தாரு ஞானி ஆயிட்டார். பௌதியம் கழிச்சு ஊர் எல்லையில் உட்கார்ந்துட்டு இருக்கிறார். அப்போ ஒரு அரசன் வந்து கேட்கிறார், சாமி,
நீங்க நவகோடி நாயகர். அப்போ எவ்வளோ செல்வங்களை எல்லாம் ஈட்டீங்க. இன்னைக்கு கூட நம்மளால ஒரு கோடி ரூபாய் சம்பாதிக்க முடியாது. அந்த காலத்துல பட்டினத்தாரு கோடீஸ்வரர். அந்த காலத்துல பட்டினத்தார் கோடீஸ்வரர். இப்போ 10ஆம் நூற்றாண்டு 11ஆம் நூற்றாண்டு அந்த காலகட்டத்துல இப்போ நினைச்சு பாருங்க எவ்வளோ ஒரு செல்வந்தரா இருக்காரு. ஆனா ஒரு நொடி பொழுதுல காதற்ற ஊசியும் பாராதுக்கான கடைபிடிக்க நீங்க சொன்ன உடனே அத்தனையும் உதறிட்டாருன்னா இதுவல்லவா நான், இதுவல்லவா நான். அப்ப அந்த மன்னன் வந்து கேட்கிறார், இதனால் நீங்கள் என்ன பயனை அனுபவித்தீர்கள்? எல்லாத்தையும் திறந்துட்டீங்கல்ல, இதனால் உங்களுக்கு என்ன பயன் என்று கேட்கும் பொழுது பட்டினத்தார் பார்த்து சொன்னாராம், மன்னா நீ நின்று கொண்டிருக்கின்றாய், நீ நின்று கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கின்றாய், நான் அமர்ந்து கொண்டு பதில் சொல்லியிருக்கின்றேன். அவன் சிற்றரசனாக இருந்தாலும் சரி, பேரரசனாக இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் மன்னனுக்கு அடிபணிந்து தான் ஆகணும். எழுந்து நின்று வணக்கம் சொல்லிதான் ஆகணும், எழுந்து நின்று பதில் சொல்லிதான் ஆகணும். ஆனா ஞானியர்களுக்கு அந்த கோட்பாடு கிடையாது. ஏனென்றால் ஞானியர்களை பொறுத்தவரை சிவபெருமான் ஒருவனே தலைவன், தான் ஏற்றுக்கொண்ட இறைவனே தலைவன். அப்போ பட்டினத்தார் என்ன பண்றாரு, நேரா போறார். யாருக்கிட்ட போறாருன்னா திருவெண்காட்டு அப்பர் கிட்ட போறாரு. வேதாரண்யேஸ்வரர் கிட்ட போறார். இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா புதன் ஸ்தலம் திருவெண்காடு அவ்வளவு சூட்சமம் நிறைந்த அற்புதமான திருத்தலம். அங்க இருக்கக்கூடிய தீர்த்தங்கள் ரொம்ப விசேஷமான தீர்த்தம். புத்திர பாக்கியத்தை தரக்கூடிய தீர்த்தம், புத்திர பாக்கியத்தை தரக்கூடிய தீர்த்தம். சுவாமியின் பெயர் வேதாரண்யேஸ்வரர். அங்க இருக்கக்கூடிய பைரவ அம்சத்துல இருக்கக்கூடியவர் அகோரமூர்த்தி. ஆமா, புதன் ஸ்தலம், அற்புதமான ஸ்தலம். ஜாதகத்துல புதன் நீச்சமுடையவர்கள், இவர்கள் எல்லாரும் சென்று தரிசிக்க வேண்டிய தலம். யாருக்காவது கலை ஞானம் இவைகள் எல்லாம் வந்து வாய்க்க வேண்டுமா, திருவெண்காட்டுக்கு போங்க. திருவெண்காட்டில் இருக்கக்கூடிய சிவபெருமான தரிசனம் செய்யுங்கள். அந்த தலத்து அம்பிகையை தரிசனம் செய்யுங்கள். அந்த தலத்தினுடைய மிகவும் முக்கியமாக இருக்கக்கூடிய அகோரமூர்த்தியை தரிசனம் செய்யுங்கள். பிறகு அந்த புதனை தரிசனம் செய்யுங்கள். இங்க நம்ம மக்கள் எல்லாம் என்ன ஒரு விஷயத்த பண்றாங்கன்னா, முதலாளி இருக்க தொழிலாளி கிட்ட போய் நிக்கிறது தான் கதை. நவகிரக ஸ்தலங்கள்னு சொல்றாங்க. நம்ம வைத்தீஸ்வரன் கோயில் செவ்வாய் ஸ்தலம், திங்களூர் வந்து இந்த சந்திரனுடைய ஸ்தலம், சூரியனார் கோயில், அதே போல ராகு கேதுக்கான கோயில், இப்படி எல்லாம் பார்க்கும் பொழுது திருநாகேஸ்வரம் இல்லைங்களா, ஆலங்குடி குரு பகவான் கோயில், இப்படி எல்லாம் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். புதன் ஸ்தலம், வியாழனுக்கு ஒரு ஸ்தலம், இப்படிலாம் நம்ம சொல்றோம். சனீஸ்வரர் முக்கியமானவர், அவரை விட்டுட்டோம் பாருங்க. எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, திருநள்ளாருக்கு போவாங்க. திருநள்ளாருக்கு போவாங்க. எதுக்கு திருநள்ளாருக்கு போவாங்க? பிடித்த இந்த சனியினுடைய வீரியம் கொஞ்சம் குறையணும், எங்களை விட்டு அகலணும், எங்களை கொஞ்சம் பார்த்து எங்களை ட்ரீட் பண்ணுப்பா சனீஸ்வரா அப்படின்னு தான் நம்ம கேட்க போவோம். ஆனா நம்ம என்ன பண்றோம்னா, நேரா சனீஸ்வரர் கிட்ட போகக்கூடாது. நேரா சனீஸ்வரர் கிட்ட போகக்கூடாது. நீங்க எந்த நவகிரக ஸ்தலங்களுக்கு போனீங்கன்னாலும் நேரா போய் ராகு பகவான் கிட்ட நிற்கக்கூடாது, நேரா போய் கேது பகவான் கிட்ட நிற்கக்கூடாது, நேரா சந்திரன் கிட்ட போய் நிற்கக்கூடாது. ஏன்னா அவங்க எல்லாம் நீச்சம் அடைந்தார்கள் என்றால் நமக்கு என்ன ஆகும், வாழ்க்கையில சில இடர்கள் வரும். இது சத்தியமான உண்மை இல்லைங்களா? சனி பிடிச்சதுன்னா எப்படி இருக்கும் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம். வாட்டி வதச்சிடும். சனியை போல் கொடுப்பாருங்களே கெடுப்பாருங்களே, அது ஒரு வாக்கியம் வச்சுக்கோமே. ஆனா இவர்களை எல்லாம் ஆளுபவர் யார் என்றார் சிவபெருமான். ஆனா நம்ம என்ன பண்றோம், திருநள்ளாருக்கு சென்னையிலிருந்து பஸ் பிடிச்சி போறோம். இங்கேயோ ஒரு கோடியில் இருக்குது அந்த திருநள்ளாறு. நேரா போவோம். நாங்க நலன் தீர்த்தத்துல குளிப்போம், துணியெல்லாம் கழட்டி விட்டுடுவோம். எல்லாத்தையும் கழட்டி விட்டுருவாங்க. அந்த குளமே பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி எடுத்துருக்காங்க. நேரா போவாங்க. அந்த சிவபெருமான் யாராவது இருக்கிறாங்கன்னு கூட நிறைய பேருக்கு தெரியாது. நேரா போவாங்க, சனீஸ்வரர் கிட்ட தேங்காய் வச்சு வீட்டுக்கு போயிடுவாங்க. இது வந்து வழிபாடு கிடையாது. இது வந்து வழிபாடு கிடையாது. எப்பொழுதும் நாம் ஒரு தலத்திற்கு போனோம்னாலும் அந்த தலத்தினுடைய முதன்மை இறைவனாக இருக்கக்கூடிய அந்த சிவ பரம்பொருளை வழிபட வேண்டும் இல்லைங்களா? குடிக்கிறவர்கிட்டே போய் நின்னா எப்படி, அவர் இன்னும் நல்லா மேலும் பிடிச்சிருப்பாருங்களா? வா வா வா, இத்தனை நாள் தான் காத்துக்கிட்டு இருக்கவா, நானா உன்னை தேடி வரும்போது ஓடுனேன், இப்போ நீயா வந்து என்கிட்ட மாட்டிக்கிட்ட, உன்னை நான் விட மாட்டேன் அப்படின்றது போல நாமளே தேடி போய் மாட்டிக்கிறது. ஆனால் திருநள்ளாருக்கோ வைத்தீஸ்வரன் கோயிலுக்கோ திருவெண்காட்டுக்கோ போனோம்னா முதல்ல
அந்த தலத்தில் இருக்கக்கூடிய விநாயகரை வழிபட்டு அந்த தலத்தில் இருக்கக்கூடிய பெருமானை வழிபட வேண்டும். அப்பனே பரமேஸ்வரா, ஜாதகத்துல எனக்கு ஏதோ சனிதசை நடந்துட்டு இருக்குன்னு சொல்றாங்க. இந்த கோயிலுக்கு வந்தா நீ அதையெல்லாம் காப்பாத்திடுவ, அதையெல்லாம் போக்கிடுவேன்னு சொல்றாங்க. நீதான்ப்பா காப்பாற்றணும்னு அவர்கிட்ட நாம மன்றாடி கேட்டோமே என்றால் அவர் அங்க சொல்லுவார், சனீஸ்வரா, என்னுடைய பக்தன் வந்திருக்கிறான், அவனை ஆட்டி படைக்க கூடாது, உனக்கு காலம் இருக்கு, 2.5 வருஷம் நீ பிடிச்சுன்னா விட மாட்டேன், 7.5 வருஷ சனி இருக்கு, ஜென்ம சனி இருக்கு, நிறைய இருக்கு, விட மாட்டேன். ஆனால் அவன் என்னுடைய பக்தன், என்னுடைய அடியார், அவனை பார்த்து நடக்கும், என்னுடைய கட்டளை மீறி நீ எதுவும் செய்யக்கூடாது. அது போலதான் எல்லா கிரகங்களும். எதற்கு சொல்றேன்னா, இந்த திருவெண்காட்டினுடைய மகிமையை சொல்லும் பொழுது இதெல்லாம் நம்ம சொல்ல வேண்டிய சந்தர்ப்பம். ஏன்னா வேற ஒரு சந்தர்ப்பம் நமக்கு அமையாது. எப்பொழுதும் நாம் நவகிரகங்கள் தலத்திற்கு சென்றோமே என்றால் முதலில் அத்தலத்து இறைவனை தரிசிக்க வேண்டும். சிவபெருமானையும் அம்பிகையும் தரிசித்த பிறகே நவகிரகங்களை தரிசிக்க வேண்டும். இதுதான் முறை. அப்படியாக நம்முடைய பட்டினத்து சுவாமிகள் திருவெண்காட்டுக்கு போறார். ஏனென்றால் அவருடைய தொழிலாளியாக இருந்த சேந்தனாரை சிறைப்பிடித்து வைத்திருக்கிறார் மன்னன். என்ன சொல்றாரு, சுவாமியை பார்த்து சொல்றார், மத்தளை தயிருண்டான், மத்தளை தயிருண்டானும் மலர்மிசை மண்ணினான், மலர்மிசை மண்ணினானும் நித்தமும் தேடிக்கானா நிமலனே, நித்தமும் தேடிக்கானா நிமலனே அமலமூர்த்தி செய்தலை கயல்பாய் நாங்கூர் சேந்தனை வேந்தவிட்ட கைதலை நீக்கி என் முன் காட்டுவென் வெண் காட்டுளானே என்று பார்க்கிறார். அதாவது கிருஷ்ண பரமாத்மாவை சொல்ற பட்டினத்தார், மத்தளை தயிருண்டான், மத்தினால் கடையப்பட்ட அந்த தயிரையும் வெண்ணையும் உண்டவன் யார் என்றால் மகாவிஷ்ணு கிருஷ்ண அவதாரத்தில். மலர்மிசை மண்ணினான், வெண் தாமரை மலர் மீது அமர்ந்திருக்கக்கூடிய ஐயன் என சொல்லக்கூடிய பிரம்மா, இவர்கள் தேடியும் காணாத நிமலனே, சிவபெருமான சொல்றார், நிமலனே இப்படியாக இருக்கக்கூடிய சிவபெருமானே, அதாவது அந்த நாட்டினுடைய வளமையை சொல்ற கயல்பாய் நாங்கூர். நான் சொன்ன பார்த்தீங்களா, நாங்கூர் என்கின்ற ஊர்ல அவர்கள் பிழைப்பு நடத்துறாங்க. யாரு? சேந்தனாருடைய மனைவியும் பிள்ளையும். நாங்கூர் சேந்தனை வேந்த விட்ட கைதலை, இந்த கை பூட்டப்பட்ட அந்த நிலையை நீ உடைத்து என் முன் காட்டு அப்படின்ட்டு வெண்காட்டப்பருக்கு ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறார். வெண்காட்டப்பருக்கு விண்ணப்பத்தை வைக்கிறார். பாருங்க, நீக்கி என் முன் காட்டு வெண் காட்டுடானே, காட்டணும். அதாவது ரிக்வஸ்ட் கூட பண்ணல, ஆர்டர் பண்ற. அப்போ அந்த உரிமை எங்கிருந்து வந்ததுன்னா ஞானியர்களுக்கு மட்டும்தான் அந்த உரிமை. ஞானியர்களுக்கு மட்டும்தான் காட்டுன்னு சொல்லிட்டார், காட்டணும், இல்லைன்னா நான் இந்த இடத்துக்கு நகர மாட்டேன். சிவபெருமான் என்ன தெரியுமா பண்ணாரா, இந்த திருவெண்காட்டப்பர் என்ன பண்ணாரு தெரியுமா, தன்னுடைய முதல் குழந்தையாக இருக்கக்கூடிய விநாயக பெருமானை பணிக்கிறார். இப்போ அங்க சிறைப்பட்டு இருக்கக்கூடிய சேந்தனை நீதான் விடுவிக்க வேண்டும் என்று சொன்ன உடனே அத்தலத்து விநாயகர் யானை வடிவம் பூண்டு அந்த சிறைச்சாலையை துவம்சம் பண்றார். அந்த கை விலங்கிட்ட சேந்தனாருடைய விலங்கையும் அவரே என்ன பண்றாரு, துதிக்கையால் அவிழ்த்து எறிகிறார். சேந்தன் விடுபட்டான். அப்ப பாருங்க, அந்த ஞானியினுடைய பட்டினத்தாருடைய வாக்கிற்காக திருவெண்காட்டப்பர் என்ன பண்றாரு, விநாயக பெருமானை பணிக்கிறார். விநாயக பெருமாள் யானை வடிவம் பூண்டு அந்த சிறைச்சாலையை துவம்சம் பண்றாரு, சேந்தனாரை விடுவிக்கிறார் என்றால் இது எவ்வளவு பெரிய அற்புதம், எவ்வளவு பெரிய அற்புதம். அதன் பிறகுதான் சேந்தனாருடைய ஞான வாழ்க்கை ஆரம்பிக்கும். பட்டினத்தார் அவ்வளவுதான், பட்டினத்தாருடைய கதை அது ஒரு தனி கிளை கதை, அது தனியா போய்கிட்டே இருக்கும். பட்டினத்தார் வரலாறை நாம் சிந்திக்கும் பொழுதுதான் நமக்கு அதெல்லாம் புரியும். இப்ப தன்னுடைய முதலாளி ஊர் ஊராக சென்று விட்டார். அவர் ஞானி ஆயிட்டார். அவரை இதுக்கப்புறம் நாம பிடிக்க முடியாது, நம்முடைய வலையில பிடிக்க முடியாது. அதனால சேந்தனார் என்ன பண்றாரு, தன்னுடைய மனைவியையும் குழந்தையும் கூட்டிட்டு எங்காவது சென்று நாம் பிழைப்பு நடத்தலாம் என்று ஒரு முடிவு செய்து சிதம்பரத்துல தங்குறார். சிதம்பரத்துல ஒரு இடத்துல தங்குறார். அப்போ உங்களுக்கே தெரியும், அவருக்கு எந்த செல்வமும் கிடையாது, எதுவும் கிடையாது. அந்த காலத்துல பேங்க் எல்லாம் கிடையாது, சேவிங்ஸ் எல்லாம் எதுவும் கிடையாது. இன்னைக்கு உழைத்தா சாப்பாடு, விறகு விற்றா சாப்பாடு, அவ்வளவுதான். ஆகவே விறகு விற்கிற தொழிலை செய்தார். விறகு விற்கிற தொழிலை செய்தார். ஆனால்
தன்னுடைய குரு காட்டிய வழி. நீ உண்ணுவதற்கு முன் ஒரு கைப்பிடி உணவையாவது யாருக்காவது தானம் கொடுக்க வேண்டும், ஒரு அடியாருக்கு தானம் கொடுக்க வேண்டும். இதுதாங்க சைவத்தினுடைய ஒரு உச்சமான நிலை. சைவத்தினுடைய ஒரு உச்சம் எது தெரியுங்களா? தன்னை போல் பிறரையும் பாதிக்கும். வரக்கூடிய அடியார்களை முதல்ல நீ என்ன பண்ணணும்னா அவர்களுடைய பசியை போக்க வேண்டும். நம்முடைய சைவ சமய பக்தஜன சபையிலே அது நடக்கும். வரக்கூடிய அடியார்களுக்கெல்லாம் அன்னதானம், அன்னப்பிரசாதம் வழங்குகிறார். இதுதான் சைவத்தினுடைய ஒரு உச்சமான ஒரு கோட்பாடு. வரக்கூடிய அடியார்களை இறைவனாகவே பாவித்தல். அவர்களை இறைவனாகவே பாவித்து அவர்களுக்கு பூஜை செய்து அவர்களுக்கு அன்னம் எடுத்து மாகேஸ்வர பூஜை. பூஜையிலேயே சிறந்த பூஜை எது தெரியுமா? சிவ பூஜை கூட கிடையாது, மாகேஸ்வர பூஜை. அடியார்களை இறைவனாக பாவித்தல் என்பது. இப்படியாக சேந்தனார் தன் மனையாளனும் தன்னுடைய குழந்தையோடும் வாழ்ந்த காலகட்டத்திலே விறகு விற்று பிழைக்கக்கூடிய இந்த வாழ்க்கையை தான் வாழ்ந்தார். விறகு விற்றாதான் அன்னைக்கு காசு, விறகு விற்றால்தான் அன்னைக்கு ஏதோ ஒரு சொற்பமான ஒரு காசு வரும். அதை வச்சு ஏதோ ஒரு அரிசியோ ஒரு கேழ்வரகோ ஏதோ ஒன்றத்தை வாங்கி. இந்த காலத்துலதான் பண்டமாற்று முறை கூட இருந்திருக்கு. ஆமா, இவ்வளவு விறகு கொடுத்தா இவ்வளவு அரிசி. இந்த காலத்துல நாணயங்கள்லாம் கடைநிலையில் இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் கிடைத்திருக்குமான்றதுலாம் நமக்கு தெரியாது. ஆனால் பண்டமாற்று முறை இருந்து, அதாவது நான் இதை கொடுத்தேன்னா இன்னொருத்தர் அதை கொடுப்பாரு. இப்ப நான் இவ்வளவு விறகு கொடுக்குறேன்னா அதுக்கு ஏற்றார் கூட ஒரு அரிசியோ ஒரு பருப்போ ஒரு கேழ்வரகோ ஒரு தானியமோ எதுவோ கம்போ கொள்ளோ ஏதோ ஒண்ணு வாங்கி அப்படியாகத்தான் நம்முடைய மக்கள் எல்லாம் வாழ்ந்தாங்க. ஆக அப்படி இருக்கும் பொழுது நல்லா பாருங்க, இந்த ஆடியில தொடங்கி ஆடியில காத்தடிக்கும். ஆடியில காத்தடிச்சுன்னா அம்மியே பறக்கும்னு சொல்லுவாங்க இந்த காலத்துல. இப்ப காத்தம் காணும் மழையும் காணும். அதன் பிறகு ஆடி பட்டம் தேடி விதைன்னு சொல்லுவாங்க. இப்பதான் அப்படி கிடையாது. என்னென்னவோ பண்ணி 3 மாசத்துல பயிரை விளைவிக்கிறாங்க, 1 மாசத்துல பயிரை விளைவிக்கிறாங்க. அதன் பிறகு பாத்தீங்கன்னா ஆவணி புரட்டாசில இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே அந்த மழை பெஞ்சு அப்படியே வயல்கள் எல்லாம் செழுமையா இருக்கும். அதன் பிறகு என்ன ஆகும்? மார்கழி மாதம், கார்த்திகை மாதம் மழை பெய்யும். மார்கழி மாதம் அப்படியே கடும் குளிர். அப்போ அந்த கார்த்திகை மார்கழியும் சேரக்கூடிய அந்த காலம் என்பது மழையும் குளிரும் சேர்ந்த காலங்கள் என்று சொல்லலாம். அப்ப நம்முடைய சேந்தனார் என்ன பண்றாரு? விறகு விற்றுத்தான் அவருடைய பிழைப்பை நடத்தி கொண்டிருக்கின்றார். ஒரு காலத்துல என்ன ஆகுதுன்னா கடுமையான ஒரு மழை. இந்த மார்கழி காலத்துல மழை பெய்யுது, கடுமையான மழை. அவர் சேகரித்து வைத்த அந்த விறகுகள் எல்லாம் நனைந்துருச்சு. ஈர விறகு இருக்குமா? விற்கப்படாது. ஈர விறகுகள் விற்கப்படாது. என்ன பண்றதுன்னு தெரியலையே. இன்னைக்கு நாம விறகு விற்றால்தான் நம்முடைய வயிற்று பசி கூட அவர் நினைக்கலையா? இன்னைக்கு விறகு விற்றால்தான் ஏதாவது ஒரு அடியாருக்காவது நம்மால் உணவு கொடுக்க முடியும், ஒரு அடியாருக்கு அன்னமுதை செய்ய முடியும். அப்படித்தான் ஞானியர்கள்லாம் வருத்தப்பட்டாங்க. தங்களை நினைத்து அவர்களுக்கு எந்த ஒரு கவலையுமே கிடையாது. ஏனென்றால் அவர்கள் அதை ஒரு தர்மமாக, அது ஒரு கொள்கையாக வைத்திருந்தாங்க. நாம சாப்பிட்டு யாவருக்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை, யாவருக்குமாம் உண்ணும் போது ஒரு வாயிலை என்று நாம பார்க்க திருமூலரினுடைய திருமந்திரத்தில் நம்ம பெரியவர்கள் எவ்வளோ ஒரு அதாவது அந்த என்ன சொல்றது ஒரு உச்சத்துல இருந்திருக்காங்க. அந்த குணத்தினுடைய உச்சம். எப்போ 3000 ஆண்டுகளுக்கு முன்பு திருமூலர் சொல்லியிருக்காரு, நீ சாப்பிடுறியா, நீ ஒரு பக்கத்துல இருக்கிற ஒருத்தருக்கு ஒரு கைப்பிடி கொடுத்துட்டு சாப்பிடு. அதுதான்ப்பா வந்து தர்மம், அதுதான் வாழ்வினுடைய ஒழுக்கம். ஹைலி சிவிலைஸ்டுன்னு சொல்றாங்க ஆங்கிலத்துல. ஒரு நாகரிகத்தினுடைய முதிர்ச்சி தான் நம்ம சொல்லணும். நம்முடைய தமிழ் சமுதாயம் நாகரிகத்தினுடைய முதிர்ச்சி. எப்போ 3000 ஆண்டுகளுக்கு முன்பே இவ்வளவு விஷயங்களையும் நம்முடைய அருளாளர்கள் பாடியிருக்கிறாங்க. இந்த ஹையஸ்ட் சிவிலைசேஷன் இந்த வேர்ல்ட். தமிழ்ல சொல்ல போனோம்னா உச்சகட்டமான இந்த நாகரிகம். இப்படித்தான் வாழணும் அப்படின்ற அந்த கட்டுப்பாடுகளை எல்லாம் நம்முடைய அருளாளர்கள், நம்முடைய பெரியவர்கள் வகுத்து சென்றிருக்காங்க. அது இன்னைக்கும் நம்ம தொல்காப்பியம் போன்ற சங்க இலக்கிய நூல்கள், இலக்கண நூல்கள் எல்லாம் நம்ம பார்க்கிறோம். இப்படித்தான் நம்முடைய மக்கள் வாழ்ந்திருக்கிறார். அப்ப பாருங்க, அந்த உயர்ந்த கொள்கையை அருளாளர்களும் பின்பற்றுகிறார்கள். அப்போ அந்த ஈர விறகு நிற்காது. என்ன பண்றதுன்னு தெரியலையே. சரியாக பார்த்தீங்கன்னா அன்றைய தினம்
மார்கழி ஆதிரை நன்னாள். மார்கழி திருவாதிரை, ஆமா ஆதிரை நன்னாள், மார்கழி ஆதிரை நன்னாள் வந்துடுச்சு. அன்னைக்கு ஒரு அடியாருக்கு நாம உணவு கொடுக்கணும், ஒரு அடியாருக்கு நாம உணவு கொடுக்கணும். ஐயோ நம்ம வீட்டுல உணவு இல்லையே, அரிசி இல்லையே, எதுவுமே இல்லையே, நம்ம எப்படி ஒரு அடியாருக்கு உணவு கொடுத்துட்டா அவர்கள் சாப்பிடுவார். சிவனடியார்கள் எப்பவுமே அப்படிதான். கலைக்கடமையாருடைய வரலாறு எடுத்துக்கோங்க. சுவாமி அடியாராக வந்துதான் அம்மையாரை ஆட்கொண்ட, ஆமாவா இல்லைங்க? சுவாமியே பல இடத்துல அருளாளர்களுக்கு, சுந்தரருக்காக சோறு இருந்த, நாவுக்கரசருக்காக பொதி மூட்டை போல உணவு மூட்டை சுமந்து வந்தார் திருப்பைங்கியில. அழுத அந்த 3 வயது குழந்தையாக இருக்கக்கூடிய ஞான சம்பந்தனுக்கு கண்ணுதலாக வந்து, கண்ணுதல் காழி பிள்ளையாக கண்ணுதல் பால் கொடுத்தல் சிறுகாழியில நடக்கக்கூடிய விஷயம். அவரே அம்மையப்பனாக வந்து பாலமுதை கொடுக்கிறார், ஆமாவா இல்லைங்க? இவ்வளவு விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். நம்ம சிவபெருமான் எப்படி தெரியுங்களா? ஒரு அற்புதமான இறைவன், அற்புதமான இறைவன். நம்ம எல்லாரும் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம்னா, சிவபெருமான்னா கோபக்காரர், அழிச்சிருவார், ஐயோ அவர் மயானத்துல ஆடிக்கிட்டு இருக்கிறாரு, அவர்கிட்ட நம்ம போவே கூடாதுப்பா. இன்னைக்கும் சிவபெருமானை கண்டு பயப்படுறவங்க தான் அதிகம், ஆமாவா இல்லைங்களா? இந்த ருத்ராட்சத்தை தரிச்சாலே பயப்படுறாங்க நிறைய பேர். திருநீரை முப்புண்டரமாக பூசினாலே பயப்படுறாங்க, என்ன நீ ஆண்டியா போடுறேன்னு கேட்கிறாங்க. ஆனால் சிவபெருமானை போல் ஒரு அன்பான தெய்வம், ஒரு எளிமையான தெய்வம், தன்னை உண்மையாக வழிபடக்கூடிய அடியார்களை தன்னுடைய நிலைக்கு உயர்த்தக்கூடிய தெய்வம், ஆமாவா? தன்னை உண்மையாக வழிபடக்கூடிய அடியார்களை தன்னை போல் உயர்த்தக்கூடிய தெய்வம். நம்முடைய பக்தன் நமக்காக செயற்கரிய செயல்களை எல்லாம் செய்கிறானே, இவனை நாம் உலகிற்கு காட்ட வேண்டும். இந்த பக்தனை உலகிற்கு காட்டும், அதுதான் சிவபெருமானுடைய வேலையே, அதுதான் சிவபெருமானுடைய வேலை. பாருங்க, 63 நாயன்மார்கள் சுவாமி கூடவே இருக்கிறாங்க. 63 நாயன்மார்கள் செயற்கரிய செயல்களை எல்லாம் செய்தார்கள். 63 நாயன்மார்கள் செயற்கரிய செயல்களை எல்லாம் செய்தார்கள், ஆமாவா இல்லை? அந்த செயற்கரிய செயல்களை செய்ததனால்தான் 63 நாயன்மார்களும் இன்று வணங்கத்தக்க இடத்திலே இருக்கின்றனர், வணங்கத்தக்க இடத்திலே இருக்கின்றனர். அப்படியாகத்தான் சிவபெருமானை வழிபடக்கூடிய அடியார்களை எல்லாம் சிவபெருமான் அவராகவே மாற்றி விடுவார், சிவபெருமான் அவராகவே மாற்றி விடுவார். ஆக இப்படியாக தன்னுடைய ஏழ்மையான சூழ்நிலையிலும் தன்னை நினைந்து, தன்னை நினைப்பது மட்டுமல்லாமல் தன்னுடைய அடியார் யாராவது ஒருத்தர் வந்துவிட்டால் அவர்களுக்கு உணவு இல்லாமல் போய்விடுமே நடராஜா, ஆனந்த மூர்த்தியே, ஆனந்த கூத்தனே, ஆனந்த நடம் புரியும் தில்லை கூத்தா என்றெல்லாம் அவர் வந்து வேண்டும் பொழுது அது இறைவன் சும்மாவா இருப்பாரு? சரி, நாள் வந்து விட்டது, நம்முடைய பக்தனை இந்த உலகிற்கு காட்டக்கூடிய நாள் வந்து விட்டது என்று அந்த ஆனந்த கூத்தன் என்ன பண்றான் தெரியுங்களா? ஒரு அந்தணர் வடிவம் கொண்டு வர, ஒரு அடியார் வடிவம் கொண்டு வர, ஒரு சிவனடியாராக வர, வயதான ஒரு கிழ தோற்றத்துல வர, வயதான ஒரு கிழ தோற்றத்துல ஒரு நல்ல சிவனடியாராக, பழுத்த சிவனடியாராக வீட்டுக்கு வர. வீட்டுக்கு வந்த அடியார, ஐயா சாப்பாடு இல்லை போங்க அப்படின்னு சொல்லுவது மரபு கிடையாது. சைவர்களுடைய மரபு அது கிடையவே கிடையாது. சைவர்களுடைய மரபு எப்படியாவது அவர்களுக்கு உணவு, எப்படியாவது அவர்களுக்கு உணவு. இதுல 2 விதமாகிய செய்திகள் உண்டு. இப்ப சேந்தனார் வீட்டுல ஒண்ணுமே இல்லை, ஆனால் அந்த அரிசி பானையில தவிட்டு அரிசின்னு சொல்லக்கூடிய விஷயம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, தவிடு பொடின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த புழுக்க அரிசி கடைசியில அப்படியே மாவு போல இருக்கும் பானைகள், பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், கிராமத்துல இருக்கிறவங்களுக்கு தெரியும், மாவு போல தெரியும். அந்த மாவினை எடுத்து அதனோடு வெள்ளத்தை சேர்த்து அவர் தம் மனைவி என்ன பண்றாங்க, அதாவது ஈர அந்த விறகினை வாயினால் ஊதி பத்த வைக்கிறார். அவளல்லவோ தர்மபத்தினி, அவளல்லவோ தர்மபத்தினி, வாயினாலேயே ஊதி அந்த விறகினை பற்ற வைக்கிறாள். இப்படியாக ஒரு களியை செய்கிறார். இப்படியாக ஒரு களி, இவ்வளவுதான் வரும். அது எங்க சேந்தனாருக்கு எங்க பத்தம், அவருடைய மனைவிக்கு எங்க பத்தம், அவருடைய குழந்தைக்கு என்ன பத்தம். ஆனால் அது முக்கியம் இல்லை சேந்தனாருக்கு. வந்த அடியாருக்கு அன்னமுது செய்யணும். ஏதோ ஒரு உணவை நாம் கொடுக்க வேண்டும் என்று, ஏதோ ஒரு உணவை நாம கொடுக்கணும். பாருங்க, அன்பின் மிகுதியால அந்த இருந்த அந்த கொஞ்சம் மாவனை எடுத்து
அது கூட இருந்த ஏதோ கொஞ்சம் வெள்ளத்தை சேர்த்து ஒரு களி போடுறது. அது என்ன ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் வேலை. ஏன்னா அடியாரை காக்க வைக்க முடியாது இல்லையா, பசியோடு வந்திருக்கிறாங்க. அடியாரை, அதாவது காரைக்கால் அம்மையார் புராணத்துல சேக்கிழார் அழகாக படிப்பார். பசியின் மிகுதியால், அந்த வார்த்தை போட்டிருப்பார், பசியின் மிகுதி. காரைக்கால் அம்மையார் புராணத்துல சிவனடியார் போல வந்த அந்த சிவபெருமான் என்ன பண்றாராம், பசியின் மிகுதியால் அப்படியே வீட்டுக்குள்ள போயிடுறாரு. அம்மா எனக்கு சாப்பாடு போட்டு கூட கேட்கலையா, பசியின் மிகுதியால் வீட்டுக்குள்ளேயே போயிடுறாரு. காரைக்கால் அம்மையார் புராணத்துல இந்த பசியின் மிகுதியான்ற அந்த சொல்லாடல் வரும் பெரிய புராணத்துல. ஆக அப்படியாக அந்த அடியாருக்கு என்ன பண்றாரு, களி அமுதை செய்து படைக்கிறார். அதை சுவைத்த அந்த அடியாராக வந்த அந்த ஆனந்த கூத்தன், அந்த சிதம்பர நடராசன், அந்த சிற்றம்பலவன் என்ன பண்றாரு, ஆஹா ரொம்ப சுவையா இருக்கு. சிவபெருமானுக்கு இந்த 5 சுவைகள்லாம் பெருசு, அறுசுவைலாம் பெருசு கிடையாது, அன்பின் சுவைதான் ரொம்ப பெருசு. எப்பவுமே நம்ம யார் வீட்டுக்கு போனாலும் சரிங்க, அது அறுசுவையை அவங்க படைக்கிறாங்களோ எந்த சுவையை படைக்கிறாங்களோ, ஒருவேளை அது நல்லாவே இல்லை, ஏதோ ஒரு சுவை குறைகிறது என்றால் கூட அவர்கள் அன்போடு பரிமாறும் பொழுது அதை நாம் அன்போடு ஏற்க வேண்டும். உப்பு குறை, காரம் கம்மியா இருக்குது, இனிப்பு தூக்கலா இருக்குது, உப்பு தூக்கலா இருக்காத சொல்லக்கூடாது. அவர்கள் மனசு வாடும். ஏனென்றால் அவர்கள் அன்போடு நமக்காக செய்கிறார் இல்லைங்களா. அதுல ஒரு கூட குறைச்சல் இருக்கதான் செய்யும். ஆனால் பக்குவிகள் அதை என்ன பண்ணுவாங்க, அன்போடு ஏற்றுக்கொள்ளும். பக்குவிகள் அதை அன்போடு ஏற்றுக்கொள்கிறார்கள். இப்போ சிவபெருமான் அண்ட சராசரிக்கும் படைத்து காத்து ரட்சித்து அருள் மறைத்து எல்லாத்தையும் செய்யக்கூடிய அந்த சிவபெருமான் அந்த கடிக்காகவா அவர் அங்க போகணும், அந்த கடிக்காகவா அவர் அங்க போகணும். அவர் நினைச்சா 33 கோடி தேவர்களும் அவர்களுக்கு அறுசுவை சோழர்களவா படைப்பாங்க. ஆனா பாருங்க, சிவபெருமான் வெளிவந்த பிரான், அவனுக்கு அன்புதான் முக்கியம், அவனுக்கு வேற எதுவுமே முக்கியம் கிடையாது. அந்த அன்பினால் அந்த சுவை, அந்த களி சுவைக்கிறார். ஆகா களி ரொம்ப நல்லா இருக்கு, களி ரொம்ப நல்லா இருக்கு. இது என்ன பண்ணுவோம், சாப்பிட்டு கொஞ்சம் நாமே எடுத்துட்டு போயிடுன்னு சொல்லிட்டு எல்லா களியும் என்ன பண்றாரு, மூட்டை கட்டி எடுத்து கிளம்பிடுறாரு. மூட்டை கட்டி எடுத்துட்டு கிளம்பிடுறாரு. நீங்க கேட்கலாம், பாருங்க சிவபெருமானுக்கு மனசாட்சியே இல்லைக்கா, கொஞ்சம் கூட அவங்களுக்கு விட்டு வைக்கலையே அப்படின்னு நம்ம கேட்கலாம். ஆனா இந்த இடத்துலதான் அந்த சிவபெருமானினுடைய பராக்கிரம், அந்த அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை சொல்றோம் பாத்தீங்களா, அந்த தனிப்பெரும் கருணை யாரு, இந்த சிவபெருமான். அப்படியே என்ன பண்றாரா, சேந்தனார் வீட்டு வாசல்ல இருந்து அப்படியே நடந்து போறார். தில்லை வீதியெல்லாம் இறைக்கிறார். தில்லை வீதியெல்லாம் இறைத்து 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 அந்த களியை இறைச்சிக்கிட்டே போறார். இறைத்து இறுதியாக தான் ஆடக்கூடிய அந்த கனகசபை, அந்த பொன்னம்பலம், இவைகளெல்லாம் தாண்டி பஞ்சாக்கர படியெல்லாம் தாண்டி தன்னுடைய மூலஸ்தானம் வரைக்கும் அந்த களியை இறைச்சிருக்கார். அப்போ அவங்க மறுநாள் வந்த அந்த அர்ச்சகர்கள் எல்லாம் பார்த்து, என்னப்பா இந்த ஒரே களியா செதறி கிடக்குது, சுண்டி கிடக்குது என்று மன்னனுக்கு தெரிவிக்கிறார். மன்னனுடைய கனவிலே பெருமான் போய் சொல்றார், இந்த ஊரினுடைய எல்லையிலே சேந்தன் என்கின்றதாக ஒரு என்னுடைய அடியவன் இருக்கிறார். அந்த சேந்தனை அழைத்து அவனை நீ கௌரவப்படு, அவனுக்கு உண்டான நலன்களை எல்லாம் நீ செய், அவனுக்கு உண்டான நலன்களை எல்லாம் நீ செய்ய வேண்டும் என்று பணிக்கிறார். அப்போ சுவாமியே கனவுல போய் சொல்றாருன்னா, அந்த சோழ மன்னன் சும்மாவா இருப்பான், நேரா சேந்தனார் வீட்டுக்கே போறாங்க. நேரா சேந்தனார் வீட்டுக்கே போறாங்க. அவரை தில்லைக்கு அழைத்து வந்து அவருக்கு உண்டான மரியாதைகளை எல்லாம் செய்கிறார்கள் என்றெல்லாம் நாம இந்த செய்தியை பார்க்கிறோம். அப்ப பாருங்க, சேந்தனார் படைத்த அந்த அன்பினால் செய்த அந்த களியை உண்ணுவதற்காக அந்த தில்லை நடராஜ பெருமானே ஒரு அடியார் வேடம் கொண்டு அவருடைய குடிலை தேடி வருகிறார் என்றால், இந்த இடத்துல வள்ளலாரினுடைய அந்த பாடல் தான் நமக்கு நினைவுக்கு வருகிறது. அன்பெனும் பிடியினுள் அகப்படும் மலையே, அன்பெனும் குடில் புகும் அரசு. அரசன் எங்கேயாவது குடிசைக்கு போவானா? ஆனா இங்க தில்லை அரசன், இங்க தில்லை அரசன் நடராஜன் சேந்தனாருடைய குடிலுக்கு போறார் என்றால் அதுதான் வள்ளலாரினுடைய வாக்கு. அன்பெனும் பிடியினுள் அகப்படும் மலையே, அன்பெனும் குடில் புகும் அரசே. பிறகு வீட்டுக்கு போய் களியை உண்டு வந்து
அந்த மன்னனே போற்றக்கூடிய, அந்த சோழ மன்னனே போற்றக்கூடிய அளவுக்கு, அந்த மக்கள் எல்லாம் போற்றக்கூடிய அளவுக்கு என்ன பண்ணிடுறாரு, சேந்தனாருடைய புகழை உச்சத்துக்கு கொண்டு வந்துட்டார். இப்ப நான் சொன்ன பார்த்தீங்களா, சிவபெருமானுடைய வேலை என்பது என்ன? தன்னுடைய அடியார்களையும் தன்னை போல் மாற்றி அழகு பார்க்கணும். தன்னை சிவபெருமான் தன்னை போலவே மாற்றி அழகு பார்க்க. அந்த நாள் கூட பார்த்தீங்கன்னா திருநாளை போவார் நாயனார் என்று சொல்லிக்கிறோம். அந்த ஊரின் எல்லையில வந்து இன்னைக்கு நான் நடராஜரை பார்ப்பனா, இன்னைக்கு நான் நடராஜரை பார்ப்பனா, இன்னைக்கு நான் தில்லை கூத்தனை பார்த்துருவேனா அப்படி ஒவ்வொரு நாளும் அவருடைய வேட்கை, ஒவ்வொரு நாளும் அவருடைய வேட்கை. அந்த வேட்கையின் காரணமாக நடராஜ பெருமானை 3000 அந்தணர்களுடைய கனவுல போய் தோன்றி அங்க நந்தஞ்சேரி, இன்னைக்கு நாம நந்தஞ்சேரின்னு சொல்றோம். இன்னைக்கும் சிதம்பரத்துக்கு போனீங்கன்னா நந்தனார் தங்கி இடம் இருக்குது. அங்கு என்னுடைய அடியவன் இருக்கின்றார். எப்படி என்னை அழைத்து வருகின்றீர்களோ, எனக்கு என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நீங்க செய்து வருவீங்க, யானை மீது அமர வைத்து வெண்சாமரத்தை வீசி ஆலவட்டங்கள் இவைகளை எல்லாம் இது பண்ணி வருகிறீர்களோ, அது போல என்னுடைய பக்தனையும் இந்த சிதம்பரத்துக்கு நீங்க கொண்டு வரணும், அழைத்துட்டு வரணும் அப்படின்ட்டு நடராஜ பெருமான் 3000 அந்தணர்களுடைய கனவுல போய் சொல்றாருன்னா, அப்ப அந்த பக்தியினுடைய சிறப்பை தான் நாம் பார்க்க வேண்டும். தன்னை வழிபடக்கூடிய பக்தர்களையும் தன்னை வழிபடக்கூடிய அடியார்களையும் தன்னை போல் மாற்றி காட்டுபவன் தான் சிவபெருமான். அடியாருக்கும் அடியவன், எளிமையான ஒரு தெய்வம், எளிமையான ஒரு தெய்வம். ஆக இப்படியாக இந்த மார்கழி மாதம் வரக்கூடிய இந்த ஆதிரை நன்னாளிலே இந்த சேந்தனாரினுடைய இந்த அன்பினை உலகிற்கு சொல்லுவதற்காக தில்லையிலே ஆடக்கூடிய அந்த நடராச பெருமான் செய்த அந்த அற்புதம் தான் அந்த களி விருந்து. இன்னைக்கும் நம்ம ஆருத்ரா அன்னைக்கு காலையிலே எடுத்து களி படைச்சு சிவபெருமானுக்கு நாம பூசை செய்வோம். ஆனால் இந்த களிக்கு பின்னாடி இப்படி ஒரு வரலாறு இருக்குதுன்றது எத்தனை பேருக்கு தெரியும்? சேந்தன் படைத்த களி, அதைத்தான் நம்முடைய அருளாளர்கள் பாடுறது பாருங்க. நம்பியாண்டார் நம்பிகள், அதாவது திருமுறைகளை தொகுத்தவர் நம்பியாண்டார் நம்பி. அவர் கோயில் திருப்பண்ணியார்ல 26வது பாடல்ல இந்த செய்தியை சொல்லுகிறார். பழைய அவிழை, அவிழைனா இந்த களி உணவுன்னு பொருள். பழைய அவிழை அன்பாகிய பண்டை பறை சேந்தன், அவருடைய குலத்தையும் சொல்றார். சேந்தனார் எந்த குலத்திலே உதித்தார் என்பதையும் நம்முடைய நம்பியாண்டார் நம்பிகள் சொல்லுகிறார். பண்டை பறை சேந்தன் கொடுக்க அதுவும் திருவமுதாகியதே, அதுவும் திருவமுது. இந்த பண்டை பறை சேந்தன் பழமையான அந்த குலத்தை சேர்ந்த அந்த சேந்தன் கொடுத்த அந்த பழைய அவிழ் சிவபெருமானுக்கு எப்படி இருந்ததா? திரு அமுதாகியது, சிவபெருமானுக்கு திருவமுதாகியது. இதே விஷயத்தை நம்முடைய 14 சாத்திர நூல்களில் ஒன்றான திருக்களிற்றுப்பாடியார்ல அந்த செய்தியை சொல்றாங்க பாருங்க. நேரிசை வெண்பாளர் 53வது பாடல்ல அவிழ்ந்த துணியில், நீங்க கேட்கலாம், சேந்தனாருடைய வீட்டுல இருந்து சிவபெருமான் அந்த தில்லை சிற்றம்பலத்துக்கு போறாரு. எப்படி களி இறையும் அந்த கீழே? ஒண்ணு அந்த துணி மூட்டை, அந்த களி மூட்டையை ஒழுங்கா கட்டலனாலதான் அது வந்து கீழே உதிரும். அந்த விஷயத்த சொல்றாங்க பாருங்க. அவிழ்ந்த துணியில் அவிழ்ந்த அவிழை, அவிழ்ந்த துணியில் அவிழ்ந்த அவிழை, அப்படியே செதறுதான் அந்த களி வந்து செதறுதான். அவிழ்ந்த மனத்தால் அவிழ்க்க, அவிழ்ந்த மனத்தால் அவிழ்க்க. இங்க எல்லாமே அவிழ்ந்த ரொம்ப அழகா சொல்லியிருப்பாங்க. அவிழ்ந்த சடை வேந்தனா இருக்கு. சிவபெருமானுடைய சடை எப்படி இருக்கு? அவிழ்ந்த சடை, விரி சடையும் படர் சடையும். எப்படி? விரி சடையும் படர் சடை. நம்மளோட நடராஜ புத்தி கூட இருக்கிற பாருங்க, விரி சடையோட இருக்கிற. அவிழ்ந்த சடை வேந்தனாருக்கு இன்னமுதமாயிற்று. அவிழ்ந்த சடையானுக்கு வேந்தனாருக்கு இன்னமுதமாயிற்று. மெய் அன்பில் சேந்தனார் செய்த செயல். மெய் அன்பினார், சாதாரண அன்பு கிடையாது, அந்த உயிரை உருக்கக்கூடிய அன்பு. அடியார்கள் வைத்திருக்கக்கூடிய அன்பு, சிவபெருமான் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பு எப்படி தெரியுமா? உயிரை உருக்கக்கூடிய அன்பு. அப்படியாக மெய் அன்பு சேந்தனார் செய்த செயலுக்காக அந்த தில்லையிலே ஆடக்கூடிய நடராஜ பெருமான் அவிழ்ந்த சடையோடு அவிழ்ந்த துணியிலே அவிழ்ந்த அவிழை கொட்டை செல்வதற்காக வராங்க, கொண்டு செல்வதற்காக. இது நான் சொல்லலைங்க, 14 சாத்திர நூல்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய திருக்களிற்றுப்படியார்ல
இந்த செய்தி நமக்கு வருது. அப்ப இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது? சேந்தனாரியுடைய அந்த மெய் அன்பு, சேந்தனாரியுடைய மெய் அன்பு. வரையே தவிட்ட முதம். நான் சொன்ன பார்த்தீங்களா, இப்போ ஒரு அரிசி பானை இருக்குது, தவிடு பொடின்னு சொல்றாங்க பார்த்தீங்களா, தவிடோடு சேர்ந்த அரிசியினுடைய மாவு பொடி, தவிடு பொடி, தவிட்டோடு சேர்ந்த பொடி. வரையே தவிட்ட முதம் சேர்ந்தனிடம் உண்டவனை. சேந்தன் கிட்ட போய் உணவு உண்டான். யாரு? சிவபெருமான். அப்படின்னு யார் சொல்றாருன்னா மாதவ சிவஞான யோகிகள், மாதவ சிவஞான முனிவர். காஞ்சி புராணம் இயற்றிய மாதவ சிவஞான முனிவர் இந்த செய்தியை நமக்கு பறைசாற்றுகிறார். என்ன சொல்றாரு? வரையே தவிட்ட முதம், எஞ்சி இருக்கக்கூடிய அந்த தவிட்டு பொடியில களி சமைத்த அந்த சேந்தனினுடைய இல்லம் தேடி சென்ற உண்டவனை என்று பாடுகிறார். ஒரே வரி. வரையே தவிட்ட முதம் சேந்தனிடம் உண்டவனை என்று பாடுகிறார். யாரு? மாதவ சிவஞான முனிவர். மாதவ சிவஞான முனிவர். ஆக இப்படியாக சேந்தனார் எல்லாராலையும் அங்கீகரிக்கப்படுகிறார். அவர் ஒரு சாதாரணமான மனிதர் கிடையாது, சாதாரணமான ஒரு இல்லத்தரசன் கிடையாது. அவர் சிவபெருமானினுடைய அன்பிற்கு பாத்திரமானவர். ஏனென்றால் சிவபெருமானே ஆனந்த கூத்தனே அந்த சோழ மன்னனுடைய கனவிலே சென்று என்னுடைய பக்தன் இந்த ஊரினுடைய எல்லையிலே இருக்கின்றார், அவருடைய இல்லத்திலே நாம் சென்று கடியவது உண்டோ? இதன் நினைவாக, அந்த மெய் அன்பின் நினைவாக வருடந்தோறும் இந்த ஆதிரை நன்னாளிலே நமக்கு களியை படைக்க வேண்டும் என்று சிவபெருமான் போட்ட உத்தரவு. சிவபெருமான் போட்ட உத்தரவு. இன்னைக்கும் சிதம்பரத்துல ஆருத்ரா தரிசனத்தப்போ சுவாமிக்கு அபிஷேகம் நடக்கும். விடிய 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 அபிஷேகம் நடக்கும். கண்கொள்ளா காட்சி. அந்த அபிஷேகம் நடந்து முடிஞ்சவனே சுவாமி வருஷத்துல 2 முறை 1000 கால் மண்டபத்துக்கு போவார். அந்த 2 நாள் தான் 1000 கால் மண்டபம். மற்ற எல்லா நாளும் பார்த்தீங்கன்னா 999 தூண்களை உடைகிறது. நடராஜ பெருமானுடைய ஒரு கால் சேர்ந்தால் அது 1000 கால். அங்க பாத்தீங்கன்னா பெருமானுக்கு ரகசிய பூஜைகள், ரகசிய ஆபரணங்கள் இதையெல்லாம் போட்டு அழகு பார்த்து ஒரு மத்தியானம் 2 மணி 3 மணி வேளையில என்ன பண்ணுவாங்க, அந்த ராஜசபையிலிருந்து அப்படியே ஆடி 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 ஆடி, அதற்கு பேர் என்ன தெரியுங்களா? ஞானாகாச சிற்சபா பிரவேசம். ஞானாகாச சிற்சபா பிரவேசம். நடராஜர் ஆட, சிவகாமி ஆட, அந்த நடனம் இருக்கு பாருங்க, வேற எங்குமே காண முடியாத ஒரு நடனம். அடியவள் அதை 3-4 முறை பார்த்திருக்கேன். நடராஜ பெருமானுடைய அருளினால் பார்த்திருக்கேன். அவ்வளவு எளிதில் உள்ள போய் நிற்க முடியாது, அவ்வளவு எளிதில் உள்ள போய் நிற்க முடியாதுங்க. அவ்வளவு ஒரு பாதுகாப்பு, போலீஸ் பாதுகாப்பு இருக்கும். அடியார்கள் எல்லாம் காலையிலேயே போய் 1000 கால் மண்டபத்தில் நின்றுடுவாங்க. ஆனால் 2 முறை அடியவன் 2 மணிக்கு தான் சிதம்பரத்தினுடைய அந்த கிழக்கு கோபுர வாயில்கிட்டே வந்திருக்க. சுவாமி 2:30 மணி 3 மணிக்கு புறப்படுறாருன்னா யாரோ ஒரு அடியார் மூலமா வந்து அடியோட உள்ள கூட்டிட்டு போயிருக்காரு. 2 முறை அற்புதம் நடந்திருக்கு. நேரா உள்ள கூட்டிட்டு போய் சுவாமி பக்கத்திலே நிற்க வச்சு அவர் ஆடி வரக்கூடிய அழகு அப்படியே ராஜசபையிலிருந்து சிற்சபை சிற்றம்பலத்துக்கு மூலஸ்தானத்துக்கு எழுந்துள்ளார். அந்த நடனம் அற்புதமான நடனம், அற்புதமான காட்சி. அதுதான் ஆருத்ரா தரிசனம். அந்த தரிசனம் முடிந்த உடனேவே எல்லாருக்கும் களி கொடுப்பாங்க, எல்லாருக்கும் களி கொடுப்பாங்க. இன்னைக்கும் சிதம்பரத்துல நடக்கக்கூடிய விஷயம். இன்னும் இந்த சேந்தனாருடைய வரலாற்றுல இன்னும் ஒரு சிறப்பான விஷயம் என்ன தெரியுங்களா? நாம திருப்பல்லாண்டு பாடித்தான் தேரை வடம் பிடிப்பது ஐதீகம். ஒரு முறை என்ன ஆச்சு, சிதம்பரம் இன்னைக்கு வந்து தார் ரோடு, சிமெண்ட் ரோடு எல்லாம் வந்துச்சு. அந்த காலத்துலலாம் எங்க, எல்லாமே மண்ணு ரோடு தான். மழை பெஞ்சா சேரும் சகதியும் தான். ஒரு முறை இதே போல இந்த மார்கழி ஆருத்ரா முன்னிட்டு 10 நாள் பிரம்மோற்சவம் நடந்துட்டு இருக்கு எங்க தில்லையில. அப்பொழுது தேரை வடம் பிடித்து இருக்கும் பொழுது என்ன ஆகுது, தேரினுடைய சக்கரம் மண்ணில் புதைந்து இருக்கு. அவ்வளோ பெரிய தேர் மண்ணில் புதைச்சுன்னா எப்படிங்க நகரும்? நகரல, தேர் நகரல. என்னென்னவோ பண்ணி பார்க்குறாங்க. உங்களுக்கே தெரியும், சோழ மன்னர்களுடைய ஆட்சி காலம்னா அவர்கள்கிட்ட இல்லாத யானை படையா, அவர்கள்கிட்ட இல்லாத குதிரை படையா, காலாட்படையா, எதுவுமே இன்னைக்கு நிறைய இருக்கு. எப்படி வேணாலும் அவர்களால் இழுக்க முடியும், அந்த தேரை இழுத்து விட முடியும். ஆனால் தேர் எதற்குமே நகரவில்லை. தேர் எதற்குமே நகரவில்லை. 2வது முறை சேந்தனார்களுடைய புகழை அதே திருச்சிற்றம்பலத்திலே ஆடக்கூடிய தில்லை கூத்தன் என்ன பண்றாரு தெரியுங்களா? பறைசாற்ற போகிறார். எப்படின்னா, மன்னா எல்லாரும் கேட்கும்படி என்னுடைய பக்தனான சேந்தனை அழைத்து திருப்பல்லாண்டு பாடச்சு. என்னுடைய பக்தனான
சேந்தனை அழைத்து திருப்பல்லாண்டு பாட சொல்லி தேரினார் வருகிறார். சேந்தனார் வருகிறார். மன்னுகத்தில்லை வளர்கணம் பக்தர்கள் வஞ்சகர் போயகள பொன்னின் செய் மண்டபத்து உள்ளே புகந்து முகணி எல்லாம் விளங்க அண்ணனடை மடவாள் உமைக்கோன் அடியோமுக்கு அருள் புரிந்து பின்னை பிறவியலுக்க நெறி தந்த பித்தருக்கு பல்லாண்டு பொருமை. தத்துவமான பாடல், தத்துவமான பாடல். மண்ணுக தில்லை, தில்லையுடைய புகழ் மன்ன வேண்டும், ஓங்க வேண்டும். வளர்கணம் பக்தர்கள், பக்தர்கள் எல்லாம் சீரும் சிறப்புமாக இருக்க வேண்டும். வஞ்சகர் போயகல, சிவபெருமான் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த வஞ்சகர்கள் எல்லாம் போயகல பொன்னின்சை மண்டபத்துள், பொன்னின்சை மண்டபத்துள் தில்லை சிற்றம்பலம் பொன்னால் வேயப்பட்ட திரு சிற்றம்பலம் மண்டபத்துள் உள்ளே புகுந்து புவனியெல்லாம் விளங்கு, இந்த உலகமெல்லாம் விளங்கும்படி ஆடக்கூடிய யாரு? அண்ணனடை மடவாள் உமையக்கோன். அண்ணனடை நடக்கக்கூடிய அந்த சிவகாம சுந்தரி, அந்த உமையம்மையினுடைய தலைவனாக இருக்கக்கூடிய கோன் என்றால் தலைவன் என்று பொருள், அரசன் என்று பொருள். அந்த உமைக்கோன் அடியோமுக்கும் அருள் புரிந்து, இந்த ஏழைக்கும் அருள் புரிந்திருக்கிறாப்பா சிவபெருமான். பின்னை பிறவி இருக்க, இதுக்கப்புறம் பிறவி கிடையாது. சிவபெருமானால் ஆட்கொள்ளப்பட்டவர்களுக்கு பிறவி என்பது மறுபிறவி கிடையாது. அதான் தெளிவா சொல்லிட்டார் பாருங்க. பின்னை பிறவியருக்க நெறி தந்த சிவபெருமான் இந்த மறுபிறவி மீண்டும் மீண்டும் இந்த பிறந்து பிறந்து இறந்து இந்த வாழ்க்கை என்னும் தடஞ்சொலியில நம்மளை தள்ளாத ஒரு நெறியை அழுவான், ஒரு நெறியை அருள்வான். பின்னை பிறவியருக்க நெறி தந்த பித்தருக்கு, அவன் பித்தன், பித்தனுக்கு பல்லாண்டு கூறுதுவே என்று திருப்பல்லாண்டு பாடுகிறார் தேர்நகர். திருப்பல்லாண்டு பாடுகிறார் தேர்நகர். பாருங்க, ஒரு பக்தனினுடைய அந்த பக்தியின் மேன்மையும் தவத்தின் வலிமையும் இறைவன் எப்படி உலகிற்கு பறைசாற்றுகிறான் என்பதுதான் விந்தையிலும் விந்தை. அதே இடத்துல அவர் சொல்ற பிறகு அதை நாம் இன்று 9வது திருமுறையில் சேந்தனார் திருவிசைப்பாவும் பாடியிருக்கிறார், திருப்பல்லாண்டு பாடியிருக்கிறார். அவருடைய பாடல்கள்லாம் நிறைய உண்டு, நாமெல்லாம் திருமுறைகளை படிக்கணும். திருவிசைப்பா நிறைய அருளாளர்கள் பாடியிருக்கிறாங்க, அதுல சேந்தனாருடைய திருவிசைப்பாவும் இருக்கு. திருப்பல்லாண்டு சேந்தனார் பாடினார். ஆரார் வந்தார் அமரர் குழாத்தில் அணியுடை ஆதிரை நாள். இப்ப இந்த ஆதிரை நாளினுடைய சிறப்பினை சொல்லுகிறார். ஆதிரை நாள் நாராயணனுடும் நான்முகன் அங்கி ரவியும் இந்திரனும் பேரார் வீதியில் தேவர் குழாங்கள் திசை அனைத்தும் நிறைந்து பாரார் தொல் புகழ் பாடியும் ஆடியும் பல்லாண்டு கூறுமே. இந்த ஆதிரை நாள்ல இந்த சிவபெருமான் வரக்கூடிய அந்த தேர் அழகினை காண யாரெல்லாம் வந்திருக்கிறாங்க தெரியுங்களா? நாராயணன் வந்திருக்கிறாரா, நான் முகன் வந்திருக்கிறானா, சூரியன் வந்திருக்கிறானா, இந்திரன் வந்திருக்கிறானா, சந்திரன் வந்திருக்கிறானா, எல்லாரும் வந்திருக்கிறாங்க. தேவர் குழாங்கள் எல்லாரும் வந்து தேரார் வீதியில், தேர் வரக்கூடிய இந்த வீதியில் தேவர் குழாங்கள், தேவர்கள் கூட்டம் கூட்டமா நிற்கிறாங்க. தேவர்கள் எல்லாரும் கூட்டம் கூட்டமா நிற்கிறாங்க. திசையனைத்தும் நிறைந்து பாரா தொல்புகழ் பாடியும் ஆடியும். சிவபெருமானுடைய புகழ் இன்னைக்கு நேற்று வந்தது கிடையாதுங்க, அது தொல்புகழ் பழையும். திருவாசகத்துல திரு அண்ட பகுதியில மாணிக்க வாசகர் சிவபெருமானுக்கு ஒரு நாமத்தை வைக்கிறார், பழையோன் என்கின்ற நாமத்தை வைக்கிறார். சிவபெருமானுக்கு காலம்லாம் கிடையாது, அவன் எந்த காலத்துல வந்த தெய்வம், அவன் ஆதியும் அந்தமும் இல்ல அருட்பெரும் ஜோதி, ஆதியும் அந்தமும் இல்ல அருட்பெரும் ஜோதி. ஆகவே பாரார் தொல்புகழ் பாடியும் ஆடியும் பல்லாண்டு கூறுமே. தில்லையில எல்லாரும் பாடி ஆடுறாங்க. இன்னைக்கும் நம்ம சிதம்பரத்துக்கு தேர் திருவிழா அன்னைக்கு போனோம்னா அடியார்கள் எல்லாம் ஆனந்தமாக ஆடுவாங்க. அடியார்கள் எல்லாம் ஆனந்தமாக ஆடி அந்த ஆனந்த கூத்தனினுடைய தேர் வரக்கூடிய அந்த காட்சியின் பொழுது இந்த அற்புத காட்சி எல்லாம் நாமும் காணலாம். அப்படியாக இந்த ஆதிரை நாளுக்கு அவ்வளவு ஒரு சிறப்பு. இந்த மார்கழி மாதம் வரக்கூடிய அந்த ஆதிரை நாள் சிவபெருமானையே நம்முடைய திருமுறைகள் என்ன சொல்லுகின்றது தெரியுங்களா? ஆதிரையன் என்று சொல்லுகிறது. இந்த ஆதிரை நட்சத்திரத்துக்கு உரியவன். நீங்க கேட்கலாம், சுவாமிக்கு காலம் கிடையாது, கால வர்த்தமானம் கிடையாது, அவன் ஆதியும் அந்தமும் இல்லை, அருட்பெரும் ஜோதியானவனே, அவனுக்கு நீங்க ஒரு நட்சத்திரத்தை கொடுத்து சிவபெருமானுக்கு உகந்த நட்சத்திரம் எப்படி நீங்க சொல்லுவீங்க அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பலாம். அது அப்படி கிடையாது. சிவபெருமானுக்கு எல்லாமே உகந்ததுதான். ஆனால் இந்த ஆதிரை நன்னாள் அப்பொழுது இந்த நட்சத்திர கூட்டங்கள் பார்த்தீங்கன்னா நடராஜர் போலவே காட்சி அளிக்கும். அதுதான் விந்தை. அந்த நட்சத்திர கூட்டங்கள் நடராஜ பெருமானுடைய வடிவத்திலே
அப்படியே என்ன ஆயிருக்குன்னா உருவாகி இருக்கும். அதனாலதான் இந்த ஆதிரையன் சிவபெருமானை ஆதிரையன் என்று பெரியவர்கள் கண்டுணர்ந்தார்கள். இந்த சொல்லாடல் இன்னைக்கு நேற்று வந்ததெல்லாம் கிடையாது, சங்க காலத்துல இருந்து இருக்குது. சிவபெருமானுக்கு ஆதிரையன் என்கின்றதாகிய ஒரு பெயர். என்ன சொல்றாருன்னா, திருஞான சம்பந்தர் ஆதிரன், அதாவது ஆதியன் ஆதிரையன் அனலாடி சிவபெருமானுக்கு பேர் வைக்கிறார் பாருங்க. ஆதியன் நான் சொன்ன பார்த்தீங்கன்னா மாணிக்கவாசகர் படையோன்னு வைக்கிறாரு. ஞான சம்பந்தர் என்ன பண்றாரு, ஆதியன்னு வைக்கிறார். ஆதியன் ஆதிரையன், சிவபெருமானுக்கு ஒரு பெயர் ஆதிரையன் அனலாடி, அனலாடி என்று இது பண்றார். அதே போல நம்முடைய திருமயிலாப்பூர் பதிகத்துல அங்கம் பூம்பாவையை பார்த்து ஞான சம்பந்தர் ஒரு விஷயத்த சொல்றார். மயிலாப்பூர்ல அதாவது தொன்மயிலை வாயிலான் அடியாருக்கும் அடியேன் என்று நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடுறார். மயிலினுடைய காலம் எப்பெல்லாம் தெரியாதுங்க, அதனாலதான் ஒரு வார்த்தை போட்டுட்டார், தொன்மயிலை வாயிலான் அடியாருக்கும் அடியேன் என்று போட்டுட்டார். தொன்மயிலை வாயிலான், அப்போ மயிலையுடைய தொன்மை இது எப்போ ஞானசம்பந்தர் வாழ்ந்த காலத்துல அங்கம் பூம்பாவை அரவு தீண்டி இறந்து விட்டாள். அங்கம் பூம்பாவை அரவு தீண்டி இறந்து விட்டாள். அவளை மீண்டும் உயிர்ப்பித்து எழுவதற்காக என்ன பண்றாரு, பாடலை பாடுறார். அப்போ மயிலாப்பூர்ல என்னென்ன விழாக்கள் எல்லாம் நடந்ததுன்றத சொல்லும் பொழுது, ஊர் திரை வேலை உலாவும் உயர் மயிலை கூர்தரும் வேல் வல்லார் கொற்றம் கொள் செய்தனில் கார்தரிச்சோலை கபாலீச்சரம் அமர்ந்தான் ஆதிரையினால் காணாதே போதியோ போன்றார். இந்த மயிலாப்பூர் கபாலீச்சரத்துல நடக்கக்கூடிய இந்த ஆதிரையினால பார்க்காம போயிட்டியே அங்கம் பூம்பாவையே என்று பாடுகிறார். இன்னைக்கும் திரு மயிலாப்பூர்ல இந்த ஆருத்ரா தரிசனம் ரொம்ப சிறப்பா நடக்குது. புக்க திருத்தாண்டகம்னு நம்முடைய நாவுக்கரசருடைய திருத்தாண்டகத்துக்கு ஒரு அற்புதமான ஒரு சிதம்பரம் நடராச பெருமான் எங்க இருந்து ஆடிக்கிட்டு போறாருன்னு ஒரு கேள்வி வரும். எந்தெந்த இடத்துலதான் ஆடிக்கிட்டு போனாருன்னு ஒரு கேள்வி வரும். அந்த செய்யுள்ள 11 பாடல்கள் இருக்குங்க. புக்க திருத்தாண்டகத்துல 11 பாடல். ஒவ்வொரு செய்யனுடைய இறுதியிலும் புலியூர் புக்கார்னு வரும். புலியூர்னா சிதம்பரம், வியாக்கிரபாதர் வழிபட்டதுனால. நம்ம நாவுக்கரசர் முதல்ல எங்க இருந்து நடராஜன் வந்து தன்னுடைய நடனத்தை ஆரம்பிக்கிறாருன்ற விஷயத்த சொல்றாரு பாருங்க. மங்குள் மதிதவழும் மயிலாப்பில் உள்ளார் மாடவீதி மயிலாப்பில் உள்ளார். மங்குள் மதிதவழும் மாடவீதி மயிலாப்பில் உள்ளார். மயிலாப்பூர்ல இருந்து ஆட ஆரம்பிக்கிறார். யாரு, சிவபெருமான் மயிலாப்பூர்ல இருந்து ஆட ஆரம்பிக்கிறார். நீங்க எப்படிங்க மயிலாப்பூர்ல இருந்து மட்டும்தான் ஆட ஆரம்பிக்கிற, நீங்க எப்படி அறுதிட்டு சொல்றீங்கன்னு ஒரு கேள்வி எழலாம். இந்த செய்யுளினுடைய முதல் அடியும் இந்த செய்யுளினுடைய இறுதி அடி 11வது பாடலினுடைய கடைசி அடியில நாவுக்கரசர் என்னன்னு முடிச்சிருப்பாருன்னா கபாலியார்க்கே முடிச்சிருப்பாரு. இந்த தமிழ்ல கூட்டுவில் பொருள்கோள்னு ஒண்ணு இருக்குது. ஒரு செய்யுளினுடைய முதல் அடியையும் ஒரு செய்யுளினுடைய இறுதி அடியையும் ஒன்று சேர்த்தால் தான் அந்த செய்யுளினுடைய வடிவமே நமக்கு புரியும். அது போல ஏன் அது கூட்டுவில் பொருள்கோள்னா, ஒரு வில்லை எப்படி கூட்ட முடியும், ஒரு முனையை கட்டி ஒரு முனையை கட்டினாதான் அது வில்லாகும், இல்லைன்னா அது வில்லு கிடையாது. அப்போ இந்த செய்யுளுடைய அர்த்தம் எப்படின்னா, அந்த பாடலினுடைய முதல் அடியும் அந்த பாடலினுடைய அந்த செய்யுளுடைய இறுதி அடியும் ஒன்று சேர்த்தாலே உடைய அதுடைய. அப்ப பாருங்க, மங்குள் மதிதவழும் மாடவீதி மயிலாப்பில் உள்ளார் இறுதியில் கபாலியார்க்கே முடிச்சிருப்பார். அப்போ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது, கபாலீச்சரத்துல இருந்து தான் நடராஜர் ஆடிக்கிட்டு இத்தனை ஊர்களையும் ஆடிக்கிட்டு போறாருன்றது ஒரு செய்தி. இது அடியவருடைய சிற்றறிவுக்கு தெரிந்தால் போல ஏதோ அடியவர் சொல்றேன். ஆகவே இப்படியாக ஞானசம்பந்த சுவாமிகள் பாடுறார். இதுவே திருநாவுக்கரசர் எப்படி பாடுறாருன்னா, அத்தன் ஆறு ஆதிரை நாளால் அது மட்டுமே. இப்போ இந்த ஆதிரை நாள் சிதம்பரத்துல மட்டும் விசேஷம் கிடையாது, திருவாரூர்லயும் விசேஷம். ஒரு பதிகம் ஃபுல்லா என்ன சொல்றாருன்னா, ஆரூர் ஆதிரை நாளால் அது வண்ணமே, ஆரூர் ஆதிரை நாளால் அது வண்ணமே, ஆரூர் ஆதிரை நாளால் அது வண்ணமேன்ட்டு ஒரு பதிகத்தையே பாடுறார், ஒரு செய்யுளையே பாடுறாரு. யாரு, நம்முடைய நாவுக்கரசர் பெருமான். சுந்தரரும் அதையே பாடுறாரு பாருங்க. அதாவது ஆதியன் ஆதிரையன் அயன்மாள் அரிதற்கு அரிய சோதியன். நம்ம ஞானசம்பந்த சுவாமிகள் பாடியது போலவே ஆதியன் ஆதிரையன் அயன்மாள் அரிதற்கு அறியாத சோதியன். 11ஆம் திருமுறையில நம்ம சேக்கிழார் பெருமான்
நரசிங்க முனையரை அவருடைய புராணத்துல சொல்றாரு பாருங்க, ஆறு அணிந்த சடைமுடியாருக்கு ஆதிரை நாள்தோறும் என்று வேறு நிறை வழிபாடு விலகிய பூசணி நேவி நீரணியும் தொண்டர் அணைந்தாருக்கு எல்லாம் நிகழ் பசும் பொன் 100 குறையாமல் அழித்து இன்னமுதும் நுகர்கிறார். இந்த ஆருத்ரா நாள் வந்துச்சுன்னா இந்த நரசிங்க முனையரையர் என்ன பண்ணுவாரா, சிவபெருமானுடைய அடியார்களுக்கு பொற்காசுகள் 100 வழங்குவார். அவர்கள் அணைந்தார்கள் என்றால் அவர்களுக்கு இன்னமுது அளிப்பார். இப்படியாக ஆதிகாலம் தொட்டே நாம் இந்த ஆருத்ரா நாளை நாம் வழிபடுகிறோம். ஆருத்ரா நாளை நாம் வழிபடுகிறோம். அப்போ அந்த சிதம்பரம் என்று சொல்லும் பொழுது, இந்த நடராஜனுடைய நடனம் என்று நாம் சொல்லும் பொழுது, அது ஒரு தத்துவமான நடனம். அது ஒரு தத்துவமான நடனம். இதை நாம் அறிவியல் ரீதியாகவும் சொல்லலாம். அறிவியல் ரீதியாகவும் சொல்லலாம். இப்ப பாருங்க, மாணிக்க வாசகர் அந்த திருவண்ட பகுதியில சிவபெருமான ஒரு விஷயத்த சொல்றார். என்னன்னா, இல் நுழை கதிரின் துன் அணு புரைய சிறிய ஆக பெரியோன் பெரியும். இப்ப எப்படின்னா, இல் நுழை கதிரின்னா இந்த இடத்துல நாம எப்படி பொருள் கொள்ளணும்னா, இப்ப காலை வேலையில ஜன்னலை திறந்தோன்னு வச்சுக்கோங்களேன், ஒளி வரும். அந்த ஒளியில நீங்க பாத்தீங்கன்னா மினு 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 ஒரு தூசி துகள்கள் பறப்பது போல தெரியும். நுண் அணுக்கள், அந்த நுண் அணுக்களின் வடிவமானவனை என்று சொல்கிறார். அந்த நுண் அணுக்களை நம்மால் கையில் தொட முடியுமா? அதை பார்க்க முடியுமா? வெளிச்சம் பட்டாதான் அது தெரியும். அப்படியாகிய சிறியோனா யாரு? சிவபெருமான். அவன் சிறியனாக இருந்தாலும் அந்த சிறுமையான அணுவிற்குள் இருக்கக்கூடிய பெரியோன். பாருங்க, எவ்வளவு ஒரு அறிவியல் தெரியுங்களா? என்ன இது, மாணிக்க வாசகருடைய திருவண்ட பகுதியில நீங்க அறிவியல் எதையோ ஒன்று சொல்றீங்களே அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம். நடராஜருடைய வடிவம் என்பது அறிவியல் ரீதியான ஒரு வடிவம். பாருங்க, நம்முடைய முன்னோர்கள் அந்த காலத்திலே நடராஜருடைய தத்துவங்களை எல்லாம் உணர்ந்திருக்கிறாங்க. அதை இந்த காலத்து அறிஞர்கள், மாடர்ன் பிசிசிஸ்ட் என்று சொல்லலாம், இயற்பியல் நிபுணர்கள் நடராஜருடைய தத்துவத்தை இன்னைக்கு அவர்கள் அறிந்து கொண்டிருக்கிறாங்க. எப்படின்னா, ஒரு அறிஞர் இருக்கிறார், அவர் பேர் என்னன்னா ஃப்ரிட்ஜாஃப் கேப்டன். என்னது, அவர் பாத்தீங்கன்னா இயற்பியல் நிபுணர். அவர் இயற்பியல் நிபுணர். அவர் நடராஜருடைய வடிவத்தை பார்க்கிறார். அவர் நடராஜ பெருமானுடைய வடிவத்தை பார்க்கிறார். ஏன் இந்த நடராஜருடைய வடிவம் இப்படி இருக்குதுன்னு அவர் அதை ஆராயும் பொழுது, அந்த ஆங்கிலேயர், அதுவும் இயற்பியல் அறிஞர், மாடர்ன் பிசிசிஸ்ட் என்று சொல்லலாம், அவர் சொல்றாரு பாருங்க. அவர் ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறாரு. இதுதான் அவர் அதிசயம். த டாவோ ஆஃப் பிசிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆங்கில புத்தகம். அந்த டாவோ ஆஃப் பிசிக்ஸ்ல நடராஜனுடைய வடிவத்தை பத்தி அவர் பேசியிருக்கிறார். நடராஜனுடைய வடிவத்தை நாம கூட அதை அறிய முற்படவில்லை. ஒரு ஆங்கிலேய இயற்பியல் அறிஞர் நடராஜருடைய தத்துவத்தை புத்தகமாக போட்டிருக்கிறார். அது எதில் இருக்கிறது என்றால், த டாவோ ஆஃப் பிசிக்ஸ் என்கின்றதாகிய அந்த புத்தகத்துல அதுல அவர் சொல்றாரு பாருங்க. இது ஆங்கிலத்துல வரும், அதை நான் தமிழ்ல மொழிபெயர்க்கிறேன். Shiva's dance is the dance of subatomic matter. அதாவது ஆட்டம்னு சொல்லக்கூடிய அந்த அணுவிற்குள் இருக்கக்கூடிய அணுவானவனே. இப்ப மாணிக்க வாசகர் சொன்னது நமக்கு விளங்கிச்சா? இப்ப நான் சொன்ன பாத்தீங்களா, இல்நுழை கதிர் துன் அணு புரைய. இந்த கதிரிலே தெரியக்கூடிய நுண் அணு போல சிறியவனாக இருக்கக்கூடிய பெரியவன், அணுவிற்குள் அணுவானவன். மாணிக்கவாசகர் என்ன சொல்றாரு? அணுவிற்குள் அணுவானவன். இன்னைக்கு அறிஞர்கள் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, இந்த பேரண்டம் உருவாகுவதற்கு அணுக்கள் தான் ஆதாரம் சொல்றாங்க. அப்ப அந்த அணுக்கள் உருவாவதற்கு எது ஆதாரம்? நுண் அணுக்கள். என்னது, ஒரு அணுவே கண்ணுக்கு தெரியாது, ஒரு ஆட்டம்னு சொல்லக்கூடிய அந்த அணுவே கண்ணுக்கு தெரியாது, அதுக்குள்ள இத்தனை நுண்ணணுக்கள் இருக்கின்றது. அதைத்தான் அறிஞர்கள் என்ன சொன்னாங்கன்னா, கடவுள் துகள்கள் என்று சொன்னாங்க. அதுக்கு இன்னொரு பெயர் என்னன்னா, ஹிக்ஸ் பாசன் பார்ட்டிகல்னு சொன்னாங்க, காட்ஸ் பார்ட்டிகல்னு சொன்னாங்க. ஹிக்ஸ் பாசன் சொல்லக்கூடிய ரெண்டு அறிஞர்கள், நம்ம இந்திய அறிஞர் ஒருத்தரும் வெளிநாட்டு அறிஞர் ஒருத்தரும் அதை கண்டுபிடிச்சாங்க. ஆனா தியரிட்டிக்கலா தான் கண்டுபிடிச்சாங்க தவிர செயற்கையாக அதை செய்து பார்க்கவில்லை. ஆனால் இதெல்லாம் ஒரு அதிசயங்க. என்னன்னா, சுவிட்சர்லாண்டு ஒரு இடம் தெரியும், கேள்விப்பட்டிருக்கீங்க. அதுல ஜெனீவால சர்ன்னு ஒரு அமைப்பு இருக்குங்க. சர்ன்னு ஒரு அமைப்பு.
உலக நாடுகள் எல்லாருமே ஒன்றிணைந்த ஒரு ஆய்வக கூடம், நியூக்ளியர் பிசிக்ஸ் சொல்லக்கூடிய அணுக்களை ஆராயக்கூடிய கூடம். அது அணுக்களை ஆராயக்கூடிய கூடம். The Council for European Nuclear Research, யூரோப்பியன் நியூக்ளியர் ரிசர்ச் ஆய்வக கூடம். அதை வந்து ஷார்ட்டா CERN சொல்லுவாங்க. அந்த ஆய்வக கூடத்துல ஆச்சரியப்படுவீங்க, நடராஜனுடைய சிலையை வச்சிருக்கிறாங்க. நீங்க மொபைல் வச்சிருந்தீங்க, ஆண்ட்ராய்டு மொபைல் வச்சிருந்தீங்கன்னா CERN போடுங்க. போட்டீங்கன்னா முதல்ல நடராஜனுடைய சிலை தான் வரும். அவ்வளவு எளிதில் அறிவியல் அறிஞர்கள் இறைவனுடைய வடிவத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆனால் நடராஜனுடைய வடிவத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்றால் நடராஜனுடைய தத்துவம் எது அப்படின்னு கேள்வி கேட்கும் பொழுது, இந்த நடராஜனுடைய தத்துவத்தை அண்டம், நடராஜ பெருமான் என்பவர் அண்டம். அவருடைய அமைப்பு என்பது என்ன தெரியுங்களா? கையில உடுக்கை வச்சிருக்கிறார், ஆக்கள் நெருப்ப வச்சிருக்கிறார், அழித்தல். அவர் முயலகன் மேல நின்றுகிட்டு இருக்கிறார். அறியாமை என்கின்றதாக இக்னரன்ஸ், நம்மை பீடித்திருக்கக்கூடிய அறியாமை. இறைவனுடைய முகம் அலர்ச்சி, எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணக்கூடிய அந்த விஷயம். இதெல்லாம் நான் சொல்லல, அந்த டாவோ ஆஃப் பிசிக்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த இயற்பியல் அறிஞரான தி ஃப்ரிட்ஜ் ஆஃப் கேப்ரா சொல்றாரு பாருங்க. நடராஜனுடைய அந்த வடிவம் எதுவென்றால், அதாவது சொல்றாரு, ஆங்கிலத்தில் சொல்றாரு, அதை மாற்றி சொல்றேன். Hundreds of years ago, the Indian artists created visual images of dancing Shiva in a beautiful series of dance. அதாவது நம்முடைய இந்திய மக்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்க, அந்த காலத்துல நடராஜ பெருமானை அழகாக ஒரு சிற்பமாக வடித்தார்கள். எதற்கு தெரியுங்களா? In our time, அவர் சொல்றாரு, நம்முடைய காலகட்டத்தில் the physicists have used the most advanced technology to portray the patterns of cosmic dance. Cosmic dance na இந்த பிரபஞ்ச நடனம், இந்த பிரபஞ்ச இயக்கம், இந்த பிரபஞ்ச இயக்கத்தினுடைய தத்துவமாக இருப்பவன் நடராஜ பெருமான். அதனால நடராஜ பெருமானுடைய திருவாட்சி பார்த்தீங்கன்னா அக்னி ஜுவாலை போல இருக்கும். அக்னி ஜுவாலை போல இருக்கும். அது அக்னி ஜுவாலை கிடையாது, அது பேரண்டம். அந்த பேரண்டத்தை அவனே படைக்கின்றான், அவனே ஒடுக்குகின்றான். அவன் உயிர்களை மட்டும் படைக்கவில்லை, உயிர்களை மட்டும் ஒடுக்கவில்லை, உயிரற்ற பொருள்களையும் அவனே படைக்கிறான், உயிரற்ற பொருள்களையும் அவனே ஒடுக்குகிறான் என்கின்ற தத்துவத்தை ஒரு வெளிநாட்டில் இருக்கக்கூடிய இயற்பியல் அறிஞர் தி டாவோ ஆஃப் பிசிக்ஸ் என்கின்ற புத்தகத்திலே குறிப்பிட்டுள்ளார் என்றால், அவர்கள் ஆராயாமையா இந்த விஷயங்களை எல்லாம் சொல்லியிருப்பாங்க. கடைசியா ஒரு வார்த்தையை சொல்லி கன்க்ளூட் பண்றார். The metaphor of the cosmic dance thus unifies. அதாவது நடராஜ பெருமானுடைய தத்துவம் நமக்கு எதை குறிக்கின்றது என்றால், ஏன்ஷியன் மித்தாலஜி, பழங்காலத்து நம்பிக்கை, இறைவன் மீதான நம்பிக்கை. ரிலீஜியஸ், அதாவது ஆன்மீக தன்மையான விஷயங்கள். அதே போல இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய மாடர்ன் பிசிக்ஸ் என சொல்லக்கூடிய இந்த காலகட்டத்திற்கான அறிவியலையும் அந்த இயற்பியலையும் நமக்கு அந்த நடராஜனுடைய தத்துவம் நமக்கு கொடுக்கின்றது. இப்ப பாருங்க, அந்த CERN ஒரு அமைப்பு சொன்னேன். எதற்காக அந்த ஆய்வக கூடத்தை வந்து அமைச்சாங்க தெரியுங்களா? இப்போ அணு உருவாவதற்கு நுண் அணுக்கள் தேவை, அதை தியரட்டிக்கலா சொல்லிட்டாங்க. ஆனால் அதை செயற்கையாக செய்முறையாக செய்து காட்ட வேண்டுமே. அந்த நுண் துகள்களை உருவாக்குவதற்காக அந்த ஆய்வக கூடத்தை செய்தார்கள் அறிவியல் அறிஞர்கள். அந்த ஆய்வக கூடத்தின் மேலே நடராஜ பெருமானுடைய சிலையை வைத்தார்கள் என்றால், நம்முடைய மெயின் ஞானிகள், இன்னைக்கு விஞ்ஞானிகள் இவைகளை எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறாங்க. நம்முடைய மெய்ஞானிகள் அப்பவே இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டாங்கன்னா, மெய்ஞானம் எப்படி சிறப்புடையது என்பதை நாம் உணர வேண்டும். சிவபெருமான் எப்படியான தெய்வம் என்பதை நாம் உணர வேண்டும். அவனை தெய்வமாக மட்டும் பார்க்கக்கூடாது. சிவபெருமான் என்பவன் தத்துவ வடிவமானவன். சிவபெருமான் என்பவன் தத்துவ வடிவானவன், எல்லா காலத்திற்கும் பொருத்தமானவன், எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ளப்படுபவர், பக்தர்களாலேயும் ஏற்றுக்கொள்ளப்படுவார், அறிவியல் அறிஞர்களாலையும் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு தெய்வம். அதற்கான ஒரு சான்றாகத்தான் நான் இவ்வளவு விஷயத்தை சொல்றேன். அப்ப இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது? மாணிக்க வாசகனுடைய திரு அண்ட பகுதி என்பது அவ்வளவு சயின்ஸ், அவ்வளவு விஞ்ஞானம், அவ்வளவு விஞ்ஞானம். இப்படியாக இந்த அணு நடனம், இப்ப நான் முடிவுக்கு வந்துடுறேன்.
இந்த ஆதிரை நாளை பற்றி பேசினோம். இறைவன் ஆதிரை நாள் என்று வந்து களி அமுதை உண்ணுவதை பற்றி பேசினோம். இந்த ஆதிரை நன்னால தான் இந்த நடராஜ பெருமான் ராஜசபையில இருந்து சிற்சபைக்கு போகக்கூடிய அந்த நடனத்தை பார்த்தீங்கன்னா, நீங்க அணுக்களினுடைய நடனம். அணுக்கள் நகர்ந்தது என்றால் அது எப்படி நகருமோ அதுபோல சிவமும் சக்தியும் ஆடிக்கொண்டே சிற்சபைக்கு சென்றார்கள். சிவபெருமானினுடைய நடனம் என்பது அணுக்களின் நடனம். அணுக்களின் நுகர்வே சிவபெருமானினுடைய நடனம். அதுதான் காஸ்மிக் டான்ஸ். அதுதான் காஸ்மிக் டான்ஸ் என சொல்லக்கூடிய பிரபஞ்ச நடனம். இதையெல்லாம் ஒன்று சேர்ப்பது எதுவென்றால் இந்த பக்தியும் ஞானமும் அறிவியலையும் ஒன்று சேர்க்கக்கூடிய நாள் எது என்றால் மார்கழி ஆதிரை நன்னாள் என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடுகிறேன். பான்முகில் விழாக பெய்த மணிவலம் சுரக்க மன்னன் பொன்முறை அரசு செய்க குறைவிலா உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றகம் வேள்வி மல்க மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம். மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம். ஹரஹர ஹரஹர நம பார்வதீபதையே ஹரஹர மகாதேவா. எண்ணானுடைய சிவனே போற்றி எண்ணாண்டவர்க்கும் எளிவா போற்றி. திருச்சிற்றம்பலம். சிவசிதம்பரம். வரக்கூடிய 23/12/2025 அன்று நமது சைவ சமய பக்தஜன சபையில் மாலை 6:30 மணி அளவில் சொற்பொழிவு நிகழ்த்துபவர் சிவத்தமிழ் செல்வர் குன்றத்தூர் பி. திருச்சிற்றம்பலம் அவர்கள். பக்தர்கள் அனைவரும் வந்து அவருடைய சொற்பொழிவை கேட்டு மகிழ்வாறு கேட்டுக்கொள்கிறேன். அதே போல 25/12/2025 அன்று மாலை 6:30 மணி அளவில் சஷ்டிவேல் பூஜையாகப்பட்டது நடக்கப்படுகிறது. அடியார்கள் அனைவரும் வந்து கலந்து கொண்டு முருகப்பெருமானுடைய பேருரையை கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.